இன்றைய சாய் சித்ரா சீசன் 2 மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா. உலகம் முழுவதும் உள்ள திரையிசை ரசிகர்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற இசையமைப்பாளரான தேனிசை தென்றல் தேவா பாடகர், இசையமைப்பாளர் என இரு தளங்களிலும் தமிழ் சினிமா உலகிலே முத்திரை பதித்தவர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட பல முன்னணி கதாநாயகர்களோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற தேவா தன் திரையுலக பயணத்தின் பல சுவையான பகுதிகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர், தேங்க்யூ சார். பொதுவாக இசையமைப்பாளர்களுக்கு பெரும்பாலும் பாடலாசிரியர்களோட பழக்கம் இருக்கும். ஆமாம். இது பாடுறாங்களா அவங்களோட பழக்கம் இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு கலகலப்பாக பழகிற மனிதர் அப்படின்றதுனால சினிமா உலகத்தில் எல்லாரோடும் உங்களுக்கு நல்ல பழக்கம். உங்கள் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களோடும் உங்களுக்கு மிக நெருக்கமான. அதுக்கு ஸ்டார்ட்டே சொல்லலாம். என்னென்னா முதல்ல நீங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், இயக்குனர் எல்லாமாக இருந்த ராமராஜன். அவருடைய படத்தில் தான் நீங்கள் முதல்ல ஒரு பேர் வாங்கின இசையமைப்பாளர். கரெக்ட். நடிகர்களோட உங்க பழக்கம்னா அங்க தொடங்குது. அங்கதான் ராமராஜன்லேருந்து உங்களுக்கு நெருக்கமான நட்சத்திரங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம் சார். அதாவது ராமராஜன் சார் எனக்கு முதல்ல அவர் தான் நெருக்கமான நடிகர்னு அவரை தான் சொல்லணும். முதல்ல அமைஞ்சவரே ஒரு அற்புதமான மனிதர் சார். ஒரு மனித நேயத்திற்கு சொந்தக்காரன். அதாவது எவ்வளவு உயரம் போனாலும் தன்னை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தார் சார். அவர் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். அவரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சாருடைய அடுத்த ரேஞ்சில் தான் இருந்தார். கரகாட்டக்காரன் வரும்போது இல்லைங்களா? அப்போ கூட அவரை நான் பார்த்துருக்கேன் சார். அப்படியே சார் அந்த எனக்கும் அவருக்கும் பழக்கம் இல்லாத காலம் தான் அது. எடுத்த உடனே என்னை அந்த மரியாதையோட அந்த அண்ணன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் படம் பண்ணல. அப்ப நான் அவரை போய் கேட்கறேன், உங்க படம் தான் சார், என்ன வேணான்றாங்க சார் டைரக்டர்லாம், ப்ரொடியூசர் வேணாங்கிறாரு. அதனால நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அந்த மரியாதை தான் சார். ஒரு சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு இவர்கள்லாம் நினைக்கல சார். அந்த அற்புதமான ஒரு குணசாலி சார். அவரு நல்ல மனிதர். பாட்டு அவருக்கு என்ன சாங்கு, அவர் தான் நான் ஏற்கனவே நிறைய பாட்டு கேட்டிருக்கேன் அவருடைய பாட்டெல்லாம். அந்த பாட்டு இவருக்கு அந்த சில ஹீரோ தான் சார் பாட்டுக்குன்னு ஹீரோ இருப்பாங்க பாத்தீங்கன்னா. சில ஹீரோவுக்கு என்ன பாட்டு போட்டாலும் எடுப்படாது. கரெக்ட். பாட்டு ஹிட் ஆகாது சார். நல்ல பாட்டா இருக்கும், ஹிட் ஆகாது. அது பாவம். நான் அவங்கள தப்பா சொல்லல. நிறைய பேர் இதுல ரொம்ப மனசார ஒரு ஈகோ எதுவுமே இல்லாம என்ன கேட்பார் ஒருத்தர், ஒரு நடிகர். எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு அற்புதமான மனிதர் அவரும். சத்யராஜ் சார். தேவா சார் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பாட்டு போடாதீங்க சார், அஜித் குமாரை நினைச்சிட்டு போடுங்க அப்படிதான் சொல்லுவார் சார். ஆமா, அப்படிதான் சொல்லுவார் அவர். அதாவது அதை பத்தி எல்லாம் கேரே பண்ண மாட்டார் சார். இந்த மன்மதராசா பாட்டு வரும்போது தேவா சார் எனக்கு இப்படி ஒன்று போடுங்க அப்படியே பார்த்தேன். ஏன் அது மாதிரி ஆட மாட்டேன்னு பாக்குறீங்களா என்னன்னு கேட்கிறார். அடிதடியில உம்மா உம்மம்மா உம்மம்மா அப்படின்னு நான் போட்டேன். ராமராஜ் சாரை பத்தி சொல்ல வரும்போது அவர்கிட்ட போயிட்டு கம்போசிங் பண்ணி ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல இருந்து நான் பார்த்ததில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிடுவேன், அங்க போயிட்டு பாடி காட்டுவேன். நானும் கவிஞர் காளிதாசனும் 2 பேரும் போயிட்டு பாடி காட்டுவோம். ஆனால் நல்லா இருக்குன்னு, இந்த வரி நல்லா இருக்கு, இந்த டியூனும் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புவார். தன்மையா சொல்லி அனுப்புவார். அவருக்கு 3-4 படம் பண்ணேன். அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு அமைஞ்ச முதல் ஆர்டிஸ்டே, முதல் ஹீரோவே. நல்ல மனிதர் சார், நல்ல நடிகரும் கூட.
சினிமாவுக்கு வந்த உடனே உங்களுக்கு அறிமுகமானவர் ராமராஜன்னா, சினிமாவுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிமுகம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் இல்லையா? கமல் சார் வந்து எனக்கு நாடகத்தில் ரொம்ப பழக்கம் சார். அதாவது நாங்கள் எல்லாம் ஒரே ஏரியா, அதாவது பீமனப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை எல்லாம் ஒன்று தானே. அப்போது எனக்கு சந்திரபோஸ் தான் நாங்கள் 2 பேரும் இசை அமைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அப்போது சந்திரபோஸ், பகோடா காதர், தொப்பி கணேசன், தசரதன் எல்லாம் கமல் சாருக்கு தெரிஞ்சு, எல்லாம் நாங்கள்லாம் கமல் சாருக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். அப்போ சக்தி டைரக்டர் சார் தான் அப்போல்லாம் இருப்போம். அப்போது சாம்கோ ஹோட்டல் இருக்கும், அங்கே எல்லாம் டீ சாப்பிடுவோம். அங்கே தான் எல்லாமே நாங்கள் அந்த வாலிப பருவம் அது. அப்போ யாருக்கும் மேரேஜ் ஆகலை, நானும் நாடகத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவரே ஒரு நாள், உனக்கு ஞாபகம் இருக்கா தேவா, ஒரு நாள் ஒரு இந்த ருக்கு 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 ருக்குன்னு ஒரு பாட்டு பண்ணோம் இல்லையா, அப்போ சொல்கிறாரு அதை ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த பக்கம் நார்த் மெட்ராஸில் ஒரு நாடகம் பண்ணுமே. ஆமாம், நீங்கள் மேக்கப் மேன் தானே சார்னு சொன்னேன். ஆமாம், நான் மேக்கப் மேன். அவர் மேக்கப் பண்ணார் அந்த நாடகத்துக்கு. இந்த ஆடி மாதமானா இப்போது திருவிழா நடக்கும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்க இல்ல வசதியானவங்க புள்ள ஹீரோவை நடிப்பாரு, ராஜாவை நடிப்பார். அதுக்கு நான் ஹார்மோனியம், நான் மியூசிக்கு, சார் வந்து மேக்கப். அதுல அந்த பெரிய பணக்கார அவங்க பெரிய சாராய வர அந்த பாட்டி அப்படியே ஆளே வர மாதிரி இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க, ரவுடி மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த பேரன் வந்து தான் நடிக்கிறார். அவருக்கு 10 தலை ராவணன். அவரு நாடகத்துல அவர் தலை 1, 9 தலை டால்டா டின்னு வர இல்லைங்களா, அதுல கண்ணு மீசை வச்சு இங்க கட்டணும் சார். இங்க கட்டிட்ட பிறகு, இங்க கட்டின பிறகு இங்கதான் கட்டியிருக்காரு. அவர் ஏதோ டைலாக் எல்லாம் பேசும்போது அந்த கயிறு இந்த கழுத்துக்கிட்ட வந்துச்சு. இந்த கழுத்துக்கிட்ட வந்த பிறகு அவருக்கு மூச்சு விட முடியல. அந்த ராஜா சார் இருக்கார் இல்லையா, அங்கிருந்து ராவணன் குப்புற விழுந்தார் கீழே. குப்புற விழுந்த உடனே அந்த பாட்டி, அந்த தாதா பாட்டி, எங்க அந்த மேக், அது போல அந்த மெட்ராஸ் இதுல அந்த ஸ்டைல்ல சொல்றாங்க, கமல் சார் தேடுறாங்க. அவரு கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்த உடனே அந்த அம்மா குரல் கேட்ட உடனே இவர் எஸ்கேப் ஆயிட்டார். இவர் ஓடுறத நானும் பாக்குறேன். இப்ப நானும் அங்க இருக்க முடியாது இல்லையா, நாங்களாம் ஒன்னா தானே பேசிட்டு இருப்போம் ரிஹர்சல் எல்லாம். நானும் பெட்டி தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டேன். அதான் அப்ப கேட்கறாரு, நீ எத்தனை மணி, நீ எப்போ ஓடி வந்தனு என்ன கேட்கறாரு சார். சீரியஸ் சார் கமல் சார், சார் நீங்க போகும்போதே நான் பின்னாடியே ஓடி வந்தேன். அந்த ருக்கு ருக்கு பாட்டு ரெக்கார்டிங் அப்போ கேட்டார் என்ன. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில கூட ஸ்ரீகாந்த் அவர் நான் நல்லா பேசும்போது அந்த கதையை ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அவரு அந்த ஐயோ, அப்படிப்பட்ட கமல் சாரை நான் ஒரு நாள் அப்படி ஒரு ஆச்சரியமா பார்த்தேன் சார். எல்லாரும் இப்படிதானே இருந்தோம். நீங்க நல்லா பாருங்க, சந்திரபோஸ், நான், தொப்பி கணேசன், பகோடா காதர், தசரதை எல்லாம் அப்படின்னு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, தசரன் வந்து இவர் பெரிய ரேஞ்ச் ஆயிட்ட பிறகு கூட தசரன் வந்து இவர் டே கமல் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி இருந்த ஒரு கமல் சார் வேர்ல்டு லெவல் எங்கேயோ ரீச் ஆன மாதிரி என் கண்ணுக்கு தெரியாது சார். எதை கேட்டாலும் பதில் சொல்றாரு சார். ஒடிசியில பெஸ்ட் டான்சர் யாருன்னு சொல்றாரு, இந்த லண்டன்ல இப்ப பெஸ்ட் மியூசிக் கான்சர்ட் யாருன்னா சொல்றாரு. அப்படி ஒரு உலக அறிவை தானே வளர்த்துக்கிட்டார் சார். எனக்கு தெரிஞ்சு அவரே தான் வளர்த்துக்கிட்டார். அவர் எங்கேயும் கத்துல, அவரே வாழ்க்கையில பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தேடணும், தேடுந்தாங்க சார். அது மாதிரி தேடி அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ராமராயனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம்னா அது வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய நாயகன் பிரசாந்த். ஆமா, பிரசாந்த் அப்போ எனக்கு முதல்ல தெரியாது. அதுலன்னா நான் சொல்லல, நிறைய பேர்ல சொல்லியிருப்பேன். தூர்தர்ஷன் கேந்திராவில் டிவி சென்டரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ அந்த ராதா பாரதி டைரக்டர் அதே வேலைக்கு என் கூட வந்து சேர்ந்தார். அவர் ரொம்ப ஜூனியர் தான். ராதா பாரதி வந்து ஜூனியர். அண்ணே தேவண்ணே, நான் கூட இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கிறேன்னு அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம வருமானம்னு ஒன்று இருக்கும்ல, அதனால இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நாங்கள் பேசி அப்படியே ஃப்ரெண்டு கேன்டீன் எல்லாம் ஸ்டுடியோவில் இந்த செட்டு போடுறது எல்லாம் ஒன்றா தான் செய்வோம். சினிமா ஆசையோட 2 பேரும் அங்கே இருக்கீங்க. அங்கேயே இருக்கோம். சினிமா அப்போதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் 2 பேருமே. அப்போ ராதாபாரதி சொல்கிறார், அண்ணே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் அன்பாலய பிரபாகர் சார் கிட்ட, கண்டிப்பா உங்களை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் மியூசிக்ல. அது நல்ல மனசு இல்லை சார், எனக்கு வேலை செய்யணும், உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் சார்னு. படமே இன்னும் கிடைக்கல சார். அந்த படமே வைகாசி பிறந்தாச்சு, எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நாங்க 2 பேரும் கேன்டீன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு டூயட்னு, இங்க ஒரு பேத்தாஸ்னு, இங்க ஒரு கதைனா இதே வேலை சார் எங்களுக்கு. ஆனா படம் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் போறோம். 2 பேரும் பண்ண அவர் அன்பாலய பிரபாகர் சார் பார்த்துட்டு
இந்த படத்துக்கு நான் வந்து சந்திரபோஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீரிகார்டிங் பண்ண போறாரு. இப்போ நான் புது மியூசிக் டைரக்டரை போட்டா அவர் ரீரிகார்டிங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ட்ரபிள் பண்ணிடுவாருன்னு சொல்லி நான் அவரை தான் அடுத்த படத்துக்கு இசையமைப்பாளராக நான் வச்சிருக்கேன். பிரபாகர் சொல்றேன். ஏன்னா அவர் இன்னொரு ஒரு படம் ஒன்று ரீரிகார்டிங் போர்ஷன்ல இருக்கு. அதனால அவரை தான் மியூசிக் டைரக்டர்னா மணிவாசகம்னு ஒரு டைரக்டர். ஆமா, நம்ம ஒரு பூவாத்தா அவர் பக்கத்துல நிக்கிறார். பிரபாகர் சார் ஒரு 100 ரூபாய் ஆட்டோவுக்கு செலவாக போகுது, 100 ரூபாய் ஆட்டோவுக்கு கொடுங்களேன், என்னதான் ஒரு மியூசிக் பண்றாருன்னு ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொல்லுங்களேன் இல்லைன்னு. ஒரு ரிஹர்சல் ஒரு கம்போசிங் வைங்க, எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அப்படியே சொல்றீங்க மணிவாசகம்? ஆமா சார், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாக போகுதுன்னு. ஓகே, நாளைக்கு வந்துருங்க என் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டார் பிரபாகர் சார். இப்போ ஒரு 10 வீடு தள்ளி அந்த வீடு தெரியுது எங்களுக்கு, அந்த ஆபீஸ் அடையாளம். சரி, ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நானே என் அசிஸ்டன்ட் எல்லாரும் குமார் எல்லாம் தப்லா கிட்டார்லாம் டீ குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே அதே கம்பெனியில் ஒரு ஆட்டோ நிற்குது. ஆட்டோ நின்ன பிறகு என்ன இது நம்மள தானே வர சொன்னார் இன்னைக்கு அப்படின்னா, இன்னொரு குரூப் காலையிலேயே வந்து ஒரு வாசிட்டு இருக்காங்க. உள்ள ஆடிஷன் மாதிரி பண்ணியிருக்காரு அன்னைக்கு. சரி, பண்றதோ ஒருத்தர் பண்றோம், செக் பண்ணிட்டு இருக்கோம், ஆடிஷன் பண்றோம். இன்னொரு 2-3 பேர்கிட்ட சொல்லிடலாமே சொல்லிட்டாரு நினைக்கிறேன். நாங்க கரெக்டா பார்க்கும்போது ஹார்மோனியம் கிட்டார் எல்லாம் ஆட்டோல ஏறுறாங்க. அவங்க வெளியே போறாங்க. சரி, யாரோ கம்போசிங் ஏதோ பண்ணிட்டு ஏறு போறாங்க ஆட்டோல. அவரு நம்மளை ஏதோ செக் பண்றது கூப்பிட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணிட்டாங்க போது பேர் ஏறி போயிட்டாரு. இப்போ நம்ம போறோம்னு சொல்லி நாங்க போய் இறங்கணும் சார். போனா எப்படி கம்போசிங் அந்த எல்லாம் அதெல்லாம் போட்டு போய் உட்கார்ந்தோம். அப்போ டைம் வந்து கரெக்டாக போன உடனே ஒரு காபி சாப்பிட்டோம். உட்கார்ந்தோம். கவிஞர் காளிதாசன், அந்த நம்ம மணிவாசகம் ஒரு கன்வீனியன்ஸ் கொடுத்தா போதனாரு அவர் டைரக்டர். மணிவாசகம் சார், அன்பாலய பிரபாகர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்யறவங்க, ராதாபாரதி தான் டைரக்டர். முதல்ல ஒரு டூயட் போடலாமாங்க இருக்காரு. ராதாபாரதி முதல்ல ஒரு டூயட் போடலான்னு அப்படின்னு. சரி போடலாமே. நானும் டியூன் சொல்றேன். நன்னே தானே தன்னா தன்னானே அப்படின்னு டியூன் சொல்றேன். அப்போ உடனே காளிதாசன் கவிஞர் என் ஃப்ரெண்டு தான், சோடி கிளிதான் சுத்துதுன்னு எழுதிட்டார். பின்னாடி இருந்த மணிவாசகம் அங்கதான் சார் இறைவன், அங்கதான் இறைவன் அவர் வாயில ஒரு வார்த்தை சொல்றான். என்ன கவிஞர் காளிதாசன் என்ன சோடி கிளிதான் சுத்துதுன்னு, சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது, ஏமாடின்னு போட வேண்டியதானேன்னு அவர் சொல்றாரு மணிவாசகம். அங்க பாருங்க, அங்க இறைவன் அந்த இடம் மூலமா அந்த பல்லை வருது சார். என்ன சோடிக்கிளி தான் சுத்துது தடி கிடின்னு, சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது, ஏமாடி அப்படி போடுங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு இவர் எழுதுறாரு. இதை பாடுறோம் சார். சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது எம்மாடி, அங்கதான் ஆரம்பிக்குது. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மாடி. ஒரு பாட்டு பல்லவி சரணம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ டைம், அதாவது 2 மணிக்குள்ள 7 பாட்டு முடிச்சோம் சார். 7 சாங் முடிச்சேன். பிரபாகர் சார்லாம் இந்த பேட்டியெல்லாம் ராதாபாரதி எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பிஃபோர் 2 சூப்பர் 7 பாட்டு முடிச்சான். 2வது பாட்டு எல்லாம் அந்த பொண்ணை ஹீரோயின் வந்து பிரசாந்த் எல்லாம் இது பண்றாங்க. தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ 2வது பாட்டு. அப்புறம் நீலக்குயிலே ஒரு டூயட். எல்லாம் பிட்டு சாங். அது இதெல்லாம் 7 மணிக்கு முடிச்சிட்டோம் சார். முடிச்சிட்ட பிறகு சரின்னு சொல்லி சாப்பாடு வந்தது. சாப்பிட்ட பிறகு கன்ஃபார்ம் ஆயிட்டோம் இந்த படத்துக்கு. அப்ப ஹீரோயின்லாம் பார்க்கல, ஹீரோயின்லாம் அப்ப தெரியாது எங்களுக்கு யாருன்னு. எங்களை மட்டும் பிக்ஸ் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அன்பாலய பிரபாகர் ஒரு 5000 ரூபாய் இருந்தாங்க, இது அட்வான்ஸா வச்சுங்க. உடனே பக்கத்துல இருந்த மணிவாசகம், ஏன் அடுத்த படமும் நீங்க தான் தேவா சார், இதா நீங்க ஏன் 5000 ரூபாய் நீங்க வச்சு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த அன்னைக்கே 2 படம் புக் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் வந்து அந்த டிசைன்லாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு உங்க பேர் என்னங்க, அப்புறம் முதல்ல என் பேர் வந்து சி தேவான் தான். ஆமா, சி தேவான் தான் போடுவேன். ராமராஜ் சார் தான் சொன்னேன், அண்ணா தேவான் ஏன் வெறும் தேவான்னு போடுங்க, அந்த சி வந்து ஸ்வைன்னு கீழே இறங்குது, சி தேவெல்லாம் போடாதீங்க, வெறும் தேவனா சார் தான் சொன்னேன். ராமராஜன் சார் தான் சொன்னது. அதுக்கப்புறம் தேவன் போட்டு அப்புறம் ஹீரோ நம்ம பிரசாந்த் சார் பிரசாந்த் வந்து ஹீரோவை புக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அந்த படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம்
நல்ல பெரிய படம். அப்ப நான் ஸ்கூட்டர் வச்சிருப்பேன் சார். நான் ஸ்கூட்டர் வச்சுட்டு அப்படியே எங்கேயாவது போயிட்டு, என்ன தேவான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, நான் போய் அந்த டீ கடையில போய் அப்படி உட்காந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணும்போது சின்ன பொண்ணு தான் பாட்டு போட்டுருவாங்க. அவர் தான் நினைக்கிறேன் இவரு அப்படின்ற மாதிரி. அப்பெல்லாம் பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல, கேசட்லாம் கடையில எல்லாம் பாடிட்டு இருக்கோம், ரோடெல்லாம் பாடிட்டு இருக்கோம். அப்போ அதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த வைகாசி பிறந்தாச்சு வந்து என்ன பெரிய லெவல். நீங்க ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான இயக்குனர் முதல்லன்னா பி. வாசு தானா? பி. வாசு சார் படம், அதாவது ராஜகாளி அம்மன் பிக்சர். அந்த படம் தான் எனக்கு வந்து சினிமாஸ்க்கு படம் சார். பெரிய படமும் கூட, ஸ்கிரீனும் பெருசு. சூப்பர். பெரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அகலமாகுது. அகலமாகுது, வாழ்க்கை இப்படி அகலமாகுது. பி. வாசு சார், அது பி. வாசு ஒன்று பாராட்டுவேன் சார். அதாவது அவ்வளவு தைரியம் எந்த டைரக்டருக்கும் வராது சார். பி. வாசு சார் மாதிரி அவ்வளவு தைரியசாலி நான் பார்த்தது இல்லை சார். ஏன்னா சின்ன தம்பி அப்படி ஹிட்டாகி ஓடிட்டு இருக்கிற காலம் சார், நேரம் சார். பாட்டியெல்லாம் ரெக்கார்டு, பாட்டு ஹிட்டெல்லாம் வேற மாதிரி. எங்க பாரு சின்ன தம்பி பாட்டு தான். பார்த்தா பி. வாசு சார் வந்து அடுத்த படம் அதே ராஜா சார் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அது என்ன தெரியல, என்ன தேவா மியூசிக் டைரக்டர் போடுங்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சார். ஏன்னா முதல் படமும் பாட்டு அப்படின்ட்டு, டைரக்டரும் பி. வாசு சார் பாட்டு எனக்கென பிறந்தவர் அக்க கட்டி பறந்தவ இவரா. அதுல நல்ல நல்ல சாங் எல்லாம் அவர் கம்போசிங். அது சில டைரக்டர்ஸ் வந்து சார் இது ஜனங்க கிட்ட பாப்புலர் ஆகும் அதுன்னு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் தெரியும். அது சில பேர்கிட்ட தான். சில பேர்கிட்ட நான் கம்போசிங் போயிருக்கேன், அவங்கள தப்பா சொல்லலை. அது அவங்க படம் கம்போசிங் மாதிரியே அவங்க நினைக்க மாட்டாங்க. வேற யாருக்கும் கம்போசிங் வந்து இவங்க கூட உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. நானும் பார்ப்பேன் சார். ஏதாவது சார் ஒன்று சொல்றேன், நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியே பார்த்தா இல்லை நீங்க பாடுங்களேன், உங்களையும் நான் டிஸ்டர்ப் இல்லை சார், சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அதை நான் டெவலப் பண்ணுவேன். எதுவுமே சொல்லாம அப்படியெல்லாம் இருக்காங்க சார். அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் கத்திட்டு இருப்பேன் சார். அவங்களும் அமைதியா உட்காந்துக்கிட்டு, அது நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய சினிமாவில் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் யாருக்கு தெரியும். அப்போ நான் பாடும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கேன் சார் பாட்டுனாங்க. நல்லா இருக்கும் சார், இது ஹிட் ஆகும் சார். இது இல்லை சார், இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஹிட் ஆகாதுன்னு. அப்புறம் அந்த டியூனை நம்ம ஞாபகம் வச்சுட்டு வேற கம்பெனியில போட்டுருவாங்க. அந்த பாட்டு ஹிட் ஆகிடும்ல. அப்போ திட்டுவாங்க, என்ன சார் நமக்கு தானே போட்டீங்க, அதை போய் அங்கே போய் சார் அவங்கள கேட்டேன்னு நல்லா இல்லை ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா சார். நான் இல்லை சார், என் கூட இருந்தான் ஒரு அசிஸ்டன்ட், அவன் சொல்லிட்டான். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பி. வாசு சார் வந்து எனக்கு ரொம்ப, அவர் படம் நிறைய பண்ணேன் சார். அவர் மியூசிக்கல் டேஸ்ட் உண்டு. மியூசிக்கல், அவர் என்ன மியூசிக்கல் டேஸ்ட்டும், அவர் டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுறவர். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட் மியூசிக்ல மெல்லிசை கச்சேரிகள்ல டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுறவர். அதனால தான் அவருக்கு அந்த ஞானம், அவர் டைமிங், ஞானம், ராகம் எல்லாம் தெரிஞ்சார் பி. வாசு சார். அப்படி ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட கூட நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நிறைய படம், பத்தினின்னு ஒரு படம், குஷ்பு. இதுக்கப்புறம் மணிவண்ணனோட நீங்க பண்ண படம் புது மனிதன். அவரா ஐயோ ஜெம் சார். அவர் சில விஷயம்லாம் சொல்லுவார் சார், எனக்கே காமெடியா இருக்கும். புது மனிதன் அப்போ அவர் தான் டைரக்டர். பாட்டெல்லாம் அவரும் நல்ல டேஸ்டபிள் டைரக்டர். நல்ல சிச்சுவேஷன் அவ்வளோ அழகா சொல்லுவார், நீட்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூனு கொடுத்துட்டா பாராட்டிட்டே இருப்பார் சார். அவ்வளவு, ஆனா ஃப்ரெண்டா நல்ல மனிதன், நல்ல பழகுவார் சார். அப்படி ஒரு பழக்கம் உடையவர். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஏதாவது வெளியூர் ஆயிடுச்சுன்னு போயிடுவார் சார். வெளியூருங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு வா, அங்கே போயிடலாங்கன்னு நம்ம ஷூட்டிங்லாம் நடக்கும். அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம், பொள்ளாச்சியிலலாம் ஷூட்டிங். நான் அங்கே வர சொல்லிடுவார் சார். என்ன சும்மா நான் அங்கே ஒரு வாரம் இருக்கேன், டிஸ்கஷன் பண்ணுறேன், கம்போசிங் வந்துடுறீங்களான்னு கேட்பாரு. நாங்கள் எல்லாரும் அங்கே போயிடுவோம். இப்போ ட்ரெயினில் போயிட்டு பிறகு அங்கே உட்கார வச்சுட்டு இன்னும் கதை ரெடியாகல தேவான்னு சார். சார் என்ன சார் கதையே ரெடியாகல, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் சார். அப்படியே ஜாலியாக சார் அங்கே கொஞ்சம் ரெக்கார்டிங்கெல்லாம் இருந்தது சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஒரு டென்ஷனும் இல்லை சார், நான் பார்த்ததில்லை சார் அவரை. இங்கே கூட ஐடியல் பீச்சில் கூட போயிட்டு கம்போசிங் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு சும்மா ஏதாவது கேசட்டில் டியூனெல்லாம் ஏற்றி வைங்க தேவா, ஃபியூச்சரில் ஏதாவது திடீர்னு கேட்பாங்க சார். நம்ம கம்போசிங் தான் நான் வந்திருக்கேன் சார் சொல்லுவேன். இன்னும் ரெடி ஆகலை எதுவுமே. அவர் கேட்டார், அட்வான்ஸ் வாங்கிட்டோம், அதனால பாடு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு. ஜாலியாக நான் பண்ணிடுறேன்.
நல்ல நல்ல டைரக்டர் இல்லை ஒரு ஐயோ சூப்பர் டைரக்டர். இந்த படங்கள் எல்லாம் கதாநாயகன் வந்து சத்யராஜ். அவரோட அப்பவே உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? இவங்க 2 பேரா 2 பேர் கம்போசிங் அவர் வருவாரா? ஆமா, சத்யராஜ் சார் இருப்பாரு சார். நிறைய அந்த ஏலகிரி, ஏற்காடு அங்கங்க போனா அவ்வளோ ஜாலியா இருக்கான் கம்போசிங். அது சில நடுவில் சில சிலுமிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, என்ன அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. என்ன யாராவது காப்பி கொடுத்தாச்சு தேவா சார் என்ன பண்றாருப்பா அதெல்லாம் ஜன்னல் இருந்தாலும் எட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் காமெடி சார். அது சினிமான்னா அது அந்த அந்த ஜாலி இல்லைன்னா சினிமா இல்லை சார். அந்த ஜாலி அதாவது ஒரு கம்போசிங் எல்லாம் போயிட்டு இருப்பேன். என் பார்ட்டி கிட்டாரிஸ்ட் தபலா பாஸ்கர்லாம் கொஞ்சம் ட்ரெயினில் போகிறதுனால முதல்ல போயிடுவாங்க. அப்புறம் நான் சத்யராஜ் சார்லாம் ஒன்றா வருவாங்க இல்லையா. அப்போது தேவா சார் தனியாக தான் கார்த்திகை போயிட்டு உள்ள ரூமில் கொடுங்கன்னு ஒரு லேடி அனுப்பிச்சிடுவாங்க. இது எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, மணிவண்ணன், சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் எல்லாம். அப்போ நம்ம அவங்க யாருன்னா உள்ளே வரும்போது நம்ம வெளியே போய் தானே உட்காந்து காய்ச்சி சாப்பிடுவோம். ஒரு பொண்ணு உள்ளே இருந்தால் தப்பாக நினைப்பா, நான் வெளியே வாமா காய்ச்சி சாப்பிட்றேன்னு வேணும். ஆஹா மாட்டியப்பா நீ தேவா சார்னு வேற கிண்டல் பண்ணிருப்பான் சார். அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது கம்போசிங் அப்பாற்பட்டது சார். வெறும் போனோம் அங்கே போய் அப்படியே கம்போசிங் பாட்டுக்கிட்டெல்லாம் இல்லை. 75% ஹாப்பி ஜாலி, 25% கம்போசிங். ஆனால் அவர் படத்தில் பார்த்தா உங்களுடைய முதல் பாட்டை பாடிய பாடகர் யாரு? பட் முதல் பாட்டை பாடின ஒரு படம் ரிலீஸ் ஆகலை சார். அதான் நான் சொன்னேன் ஒரு 15-14 பாட்டு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு. அதில் ஜெயச்சந்திரன் தான் எனக்கு முதல்ல. ஜெயச்சந்திரன் முதல் பாட்டு அவர் தான் பாடி. ரிலீஸ் ஆன படத்தில் எனக்கு முதல் பாட்டு பாடினவங்க வந்து வாணிஜெயம். மன்னாரு மன்னாரு மாட்டுக்காரன் அப்படின்னு பாடின அம்மா தான் பாடினாங்க. இது ஒரு இயற்கை. இப்போ என்ன போல அதை அதுலேயே எது பண்ணாலும் மியூசிக்னா அதுலேயே ஓடிடுவேன் சார். இது மாதிரி இந்த பக்கமும் பாடகர்கள் உங்களுக்கு யாரோட மிக நெருக்கம்? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஹரிஹரன் சார். ஹரிஹரன் சார் உங்க படத்தில் நிறைய பாடுவார். ஹரிஹரன் சார் தான். மற்றபடி எனக்கு நெருக்கம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். வருவாங்க, பாடுவாங்க, பாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹரிஹரன் சார் வந்தாருன்னா வீட்டில இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வரும். இல்லை நானும் ஹரிஹரன் சார் நாங்கள் ஓட்டிட்டு போயிடுவோம். ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் என் கூட தான் இருப்பார். வேற படத்தோட பாட்டு நடக்கும் இல்லைங்களா, அப்போ கூட என் கூட தான் இருப்பார். அவர் அப்புறம் ஃப்ளைட் எப்போ இருக்கோ அப்போதான் போவோம். அவர் கூட தான் நெருக்கமாக நான் பழகுவேன். சில விஷயங்கள்லாம் அவர் கூட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். சில ராகம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்துஸ்தானி எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நானே கேட்பேன். இந்த சில ராகங்கள் இந்துஸ்தானி ராகங்கள்லாம் சொல்லி தருவார். ஆஃப்டர் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கொஞ்சம் இந்துஸ்தானி டச்சஸ் இருக்கு எல்லா பாட்டுலும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹரி சார் தான். அவர்கிட்ட நான் தெரிஞ்சுப்பேன் சில ராகாஸ் எல்லாம். அதை வச்சு நம்ம படத்தையே சார் தாஜ்மஹால் பண்ணிருக்கோம். நம்ம உங்க படத்துல உங்க டைரக்ஷன் தாஜ்மஹாலே பெரிய தமிழ். அது மாதிரி அவர் தான் பெஸ்ட். இங்க இருக்கிற பாடகர்கள்ல எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட உங்களுக்கு நல்ல நேரம். நான் அவ்வளவு பழக்கம் இல்லை அவர்கிட்ட. சார் வணக்கம் சார், ஆனால் ஜாலியா பேசிட்டு இருப்போம். அவர் எப்பவுமே எம்எஸ்சி அண்ணனை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா சார் முதல்ல எஸ்பிபி சார் ஒரு படத்துக்கு பாடுறதுக்கு வரார் சார். அப்போ அந்த பாட்டை நான் ட்ராக் பாடியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து அப்பெல்லாம் எனக்கு எம்எஸ்சி அவர்கள் வந்து மானசீக குருன்னு சொல்லியிருப்பேன். அவர் பாடுற மாதிரியே எனக்கு மைண்ட்ல செட் ஆயிடும் சார். எந்த பாட்டும் அவர் ஸ்டைல்ல தான் நான் பாடுவேன். அந்த நெடில்ல பாடுவார் இல்லையா அண்ணா, அது மாதிரி நான் பாடுவேன். நான் முதல் பாட்டு அவருக்கு பாடி ட்ராக் கேட்டுட்டு அவரு கேட்ட உடனே கொஞ்சம் இருங்க தேவா இதை வரேன்னு சொல்லிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் ஃபோன் பண்றேன். ஆனால் தேவான்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, அப்படியே நீங்க தான் வந்திருக்காரு, நீங்க தான் அது அவர் இப்போ ட்ராக் பாடி இருக்காரு, நீங்க அந்த பாட்டை போட சொல்றேன், நீங்க கேளுங்க. அப்படியே உங்களை அப்படியே ஏத்துக்கிட்டாரு. உங்களை ரொம்ப பெரிய ரசிகர் போல் தெரிஞ்சு உங்களுக்கு அப்படி சொல்லி உங்களை மாதிரியே பாடியிருக்காரு சொல்லி போன்ல கேட்டார் சார். என்னுடைய வாய்ஸ் எம்எஸ்சி அண்ணன் கேட்கிறாரு. ஆமா பாலு, ஆமா ஆமான்னு அவர் சொல்றது போல் தெரியுது. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சாருக்கு தான் போன் பண்ணேன். நீங்க அதே குரல்ல அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆமா சார், அவர் என்னுடைய குருநாதர் சார். குருநாதர்னா அவர்கிட்ட நான் எல்லாம் மானசீக குருநாதர்னு சொன்னேன். அப்பதான் சொன்னேன்.
அப்போ அதுலேருந்து பாலு சார் வந்து எப்போ வந்தாலும் விஸ்வநாதனை பற்றி என்கிட்ட பேச, நானும் அவர்கிட்ட இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு அவர் என்ன பண்ணுவார், அவர் சீக்ரெட்லாம் முடிப்பார்ல, அந்த ஸ்டைலெல்லாம் எனக்கு பண்ணி காட்டுவார். அது எதுவும் நல்லா பண்ணுவார் பாலு சார். அதை நடக்கிறதெல்லாம் எனக்கு பண்ணி காட்டிட்டு இருப்பார் சார். நானும் விஸ்வநாதன் எப்படி இருப்பாரு, அவருக்கு கார் ஓட்ட தெரியுமா, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அது மாதிரி அவரும் நல்ல சார். அதாவது எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார் எல்லாம் ஒரு பாட்டுக்கு எல்லா பாடகர்களும் சார் என்கிட்ட பாடுறவங்க எல்லாரும் தான் அந்த ஒரு பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்டாங்கல்ல சார். அந்த உயிர் கொடுத்தது அவங்க தானே சார். ஆட்டோக்காரனே என்னதான் பாட சொல்றாரு ரஜினி சார். அப்படியா? ஆமா, கம்போசிங்ல கேட்டு கேட்டு கரெக்ட் அந்த குரல் பிடிச்சி அந்த இது ஆயிடும்ல மைண்ட்ல. தேவா சார் பண்ண நல்லா இருக்கும் போல் தெரியுது, நல்லா பாடுறாரு அப்படின்னு தோணும். கம்போசிங் அப்ப தோணும். அது நமக்கு தெரியும், இது நம்ம பாடினா எடுப்படாது. அவரு எஸ்பிபி தான் அந்த குரல் தான் போல்டா இருக்கும், அப்படி இருக்கும் தியேட்டர்லன்னு தெரியணும். இல்ல சாரே சொல்லிட்டா நம்மளே பாடிடலாம் பாடக்கூடாது, நம்ம பாடக்கூடாது. அந்த விஷயம்லாம் நம்ம கவனமா இருக்கணும். அது கரெக்ட் தான் சார். நம்ம எல்லாம் பாடி பேரை கருத்து கூடாது. ஐயா இதையோ எஸ்பிபி பாடினா எப்படி இருக்கும், அது ஏன் நீ பாடணும்னு கேட்டுருவான். கேட்க மாட்டாங்க, மனசுல இருக்கும். அதனால அந்த எஸ்பிபி சார் பாடுறதுனால தான் சார் அந்த பாட்டு அவ்வளோ ஹிட்டு. எல்லா பாட்டும் எவ்வளவு பாட்டு, எனக்கு மட்டும் 1360 பாட்டு பாடியிருக்காரு சார். 1360, 950 60 சினிமா, மற்றபடி எல்லாம் ஆல்பம் சார். அவரு நிறைய ஆல்பம் பாடியிருக்காரு. அந்த மறைவதுக்கு அமரர் ஆவறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு பாட்டு அப்படியா, ஒரு கிறிஸ்டின் சாங் ஆல்பம் பாடி அவர் வீட்டில இருந்தே பாடி அனுப்பிச்சார். அப்போ இப்படி ஒரு என் பாடலுக்கு உயிர் கொடுத்தவர், உயிராக்கணுங்க அந்த பாட்டு. இதே மாதிரி ஹரிஹரன் சார், அனுராதா ஸ்ரீராம், சித்ரா, ஏமா சொர்ணலதா, நிறைய சொர்ணலதா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் உங்களோட இணைஞ்சு. ஆமா சார். சொர்ணலதா முதல்ல எனக்கு பாட்டுக்கு பதில் முதல்லலாம் வந்து அவங்க அவ்வளோ ஃபெமிலியர் இல்லாமல் ஆகலை. ஒரு நடுவில் வந்து ஒரு அம்மிங்கெல்லாம் வரும் தெரியுங்களா, இந்த தாலாற்று பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் நடுவில் பீஜியத்தில் வந்து ஒரு லல்லபி, ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு வில்லேஜில் ஒரு மரத்துக்கீழே ஒரு தூணி கட்டி ஒரு அம்மிங் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சொர்ணலதா. அந்த அம்மிங்கன்னாவே மைண்ட்ல ஓகே சொர்ணலதாவுக்கு சொல்லிடலாம். டைரக்டர் சொல்றீங்க நீங்க அங்கே நடுவில் ஒரு பீச், அங்கே ஒரு அப்படியே தூளியில் வந்து ஒரு அம்மா, நீ சொன்ன உடனே சொர்ணலதா ஞாபகம் தான் எனக்கு வரும். அது எல்லாருக்குமே அதுல இருந்து அப்படியே வந்தவங்க சார். சொர்ணலதா வந்து ஏவிஎம்சியில இருந்து எல்லாருக்கும் பயந்துகிட்டு சார், நான் ஸ்டுடியோ மேல ஒளிஞ்சிட்டு இருக்கேன் சார். நானு அன்னைக்கு ரெக்கார்டிங் நடத்தக்கூடாதான், நான் வந்த புதுசு சார், எனக்கு தெரியல. டிசம்பர் 2ஆம் தேதி யூனியன் பிரச்சனை, அன்னைக்கு ரெக்கார்டிங்கே நடத்தக்கூடாதான். அது இந்த எனக்கு இன்சார்ஜே சொல்லலை எனக்கு. அதே டேட்ல ரெக்கார்டிங் வச்சுட்டாங்க. அன்னைக்கு யாரு பாடுறது, சொர்ணலதா பாடுறாங்க, நானும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தேவானா நான் தான் யாருக்கும் தெரியாது சார். யூனியன்ல இருந்து பெரிய பெரிய கட்டைங்க சார், இவ்வளோ பெரிய ஃபைட் மாஸ்டர்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஃபைட்டர்ஸ் எல்லாம் சினிமாவில் இல்லை, ஒரிஜினல் இது பெரிய கட்டைங்களை ஒரு 10-20 பேர் எடுத்துட்டு வராங்க சார். வந்து எனக்கு முன்னாடியே போறாங்க, யாரா அந்த தேவா, எவன்டா அவன் அப்படின்னு கத்திட்டு போறாங்க. ஆனா நான் தான் இங்கதான் இருக்கேன், எனக்கு தெரியல அவங்களுக்கு. தேவா நான் புதுசு இல்லையா, யோ ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது தெரிஞ்சு இப்படி பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம், எங்கே அந்த தேவான்னு எங்கேயானு யூனியன்ல இருந்து கத்துறாங்க. இவங்க ஸ்டுடியோ உள்ள போன பிறகு நான் எஸ்கேப் ஆகி படி ஏறி அந்த ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு போயிட்டேன். நான் போனேன், எனக்கு முன்னாடி சொர்ணலதா ஒழிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா 4-5 பேர் அங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போன பிறகு எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், ஜன்னல்ல பார்த்துருக்கேன், எல்லாம் போறாங்க. போன பிறகு அந்த யூனியன்ல போயிட்டு எங்க தம்பி சபேசன் இருக்கார்ல, அவர் போயிட்டு சாரி கேட்டார். அப்போ கூட தேவான்னு யாருக்கும் தெரியல, தேவாவே வந்து எனக்கு சாரி கேட்டார்னு சொன்னேன். ஆனால் எனக்கு போகிறதுக்கு பயம். சபேசம் போய் எல்லாருக்கும் யூனியனில் போயிட்டு தெரியாமல் நடந்துருச்சுங்க, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதை விட காமெடி, நெக்ஸ்ட் இயர் ரஜினி சார் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு, ஒரு லாட்ஜ். பவித்தனன் படத்துக்கு அங்கே கம்போசிங் அதே டேட்டில் அடுத்த வருஷம் திருப்பி அடுத்த வருஷம் அதே. இவங்க ரோட்ல யூனியன் ஆள் யாரோ போயிருக்காங்க போல தெரிஞ்சு, மேல ஹார்மோனி சவுண்டு கேட்குது. இன்னைக்கு எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி யார் மேல ஹார்மோனியம் வச்சுட்டு சவுண்டு போட்டு மேல வந்தா
நான் ஏன்பா போன வருஷமும் இப்படி பண்ணேன், இந்த வருஷமும் இப்படி பண்றேன், எடுத்து போங்கப்பா எல்லாம் வீட்டுக்குன்னு சொல்லி கலாட்டா பண்ணி அனுப்பிச்சாங்க. அது அப்பா மாசமே ரெக்கார்டிங் வேணாப்பா அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு. இதுக்கப்புறம் ரவிக்குமாரோட நிறைய படங்கள் பண்ணீங்களா நீங்க? ரவிக்குமார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரவிக்குமார் வந்து ஒரு காமெடி சார். அவரு எல்லா பாட்டையும் என் முகத்தையே பார்க்க மாட்டார். அவர் கம்போசிங் அப்போ ஹார்மோனி வச்சுட்டு பாடுறேன் இல்லையா, என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறார் சார். கீழே குனிஞ்சிட்டே பாட்டு கேட்கிறார். சார் என்னை பார்த்துட்டு கேளுங்க சார் பாட்டு அப்படின்னா, இல்லை சார் நீங்க முகத்துல ஆக்ஷன்லாம் பண்ணி என்னை ஏமாத்துறீங்க. ஏன் சார் நான் ஏமாத்துறேன்? இல்லை நான் அந்த கேரக்டராகவே மாறிடுறேன் சார். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டான்னு பாடுறேன் இல்லையா, கேட்டுட்டு போயிட்டார் சார். பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏஎம் சார் படம் நட்புக்காக. மறுநாள் வந்து சார் அந்த மீசக்கார நண்பான்னு நேற்று பாடுனீங்கல்ல, அந்த டியூனை மாத்திடலாம் சார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை நீங்க ஏதோ முகத்திலேயே ஆக்ஷன் எல்லாம் பண்ணி என்னை ஓகே பண்ண வச்சுருக்க நேற்று. உங்க முகத்தை பார்க்கவே மாட்டேன் இதுக்கப்புறம். நீங்க நடிக்கிறீங்க சார், நீங்க அப்படியே நடிச்சு அப்படியே என்னை ஓகே பண்ண வச்சுறீங்களே, வேணா இப்ப வேற டியூன் போடுங்க. நல்ல காலம் அதை நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏஎம் ரத்னம் சார் வந்துட்டாரு. வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாரு. மீசக்கார நண்பன் நேற்று போட்டனே சார், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. நோ 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 நோ, அது நல்லா இருக்கு, அது ஹிட் ஆகும், அது பாகுந்தி அப்படி இப்படின்னு சொன்னார் அவர். கேட்டு பாரு மீன் குடிச்ச கதை அது சொல்லும், அந்த பண்ண மேட்ட கேட்டு பாரு பால் கறந்த கதை அது சொல்லும். ரவிக்குமார் சார் நல்ல படம் சார். அவ்வை சண்முகி எல்லாம் கூட கம்போசிங் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே உட்காந்து கம்போசிங்னா கமல் சார் எல்லாம் வருவாங்க. அது பாட்டு பண்ணும்போது அவரும் நல்லா ரசிப்பார் சார். ரவிக்குமார் சாரும் அந்த வேலை 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 அதெல்லாம் அந்த எல்லாமே இருப்பாங்க கம்போசிங். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கமல்ஹாசன் எப்ப நீங்க சந்திச்சீங்க இந்த டிராமா பீரியடுக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் தான் அவ்வை சண்முகில தான் சார் பார்த்தேன். இப்போ இந்த பாட்டில் தான், இந்த படத்துல தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் எதுக்குமே போனதில்லை. அவருடைய வளர்ச்சி மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு படம் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, அவர்கிட்ட நான் போனதில்லை. ஏன்னா யாரையுமே தர்ம சங்கடமான நிலைக்கு உண்டாக்கிடக்கூடாது. அது ரொம்ப நாடகத்துல இருந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவங்க கிட்ட எல்லாம் போய் நான் சான்ஸ் கேட்பேன். எஸ்ஏசி எல்லாம் கேட்பேன், சார்கிட்ட எல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் தேவர் பிலிம்ஸ் அப்படி அலைஞ்சிட்டு இருப்பேன் சார். அப்படி நான் அதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், நல்ல டைப். எஸ்ஏசி அவருடைய முதல் படம் இருக்குங்களா, அவரு வந்து நான் மயிலாப்பூர்ல இருந்தப்போ அவள் ஒரு பச்சை குழந்தை இல்ல இன்னொரு படம் சட்டம், அந்த படம் மேனாத்தட்டுல ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க. அவரு வந்து எஸ்ஏசி வந்து என்ன வீட்டுல அவர் ஸ்கூட்டர்ல ஏத்திக்கிட்டு அந்த முதல் படம் பண்ணியிருக்கோன்ட்டு 2 பேரும் அந்த படம் பார்க்க போறோம் சார். அப்போ அப்படின்னா நாங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ்னு அர்த்தம். என்ன வந்து ஏத்திட்டு போறாரு. சட்டம் ஒரு இருட்டரை, ஆனா நல்லா பண்ணிருந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். படம் முடிஞ்சு போச்சு. நல்லா பார்த்தா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ சந்திரசேகர் சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். நான் டிவி ஸ்டேஷனுக்கு பீச் ஓரமா சைக்கிளில் போயிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் தான் சினிமாவில் எப்படியாவது வந்துடணும் தான் வெறியில இருக்கிறேன் இல்லையா. அப்போ பீச் ஓரத்தில் அப்படியே சைக்கிளில் போயிட்டு இருக்கேன். அந்த காந்தி சிலை பக்கத்து கீழே கூட்டமா நிற்கிறாங்க சார். காந்தி இருக்காரு இல்லையா, அது கீழே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏதோ படம் ஷூட்டிங் நடக்குது. சரி சைக்கிளை ஒரு ஓரமாக நிறுத்தி பூட்டிட்டு நம்ம தான் சினிமா வேலையை டிவிக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் ஷூட்டிங் போனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அங்கே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஜெய்சங்கர் சாரை வச்சு. ஜெய்சங்கர் சார் வந்து ஒரு காலையில் நினைக்கிறேன் அந்த கட்டையில் அப்படி இருக்காருல்ல, அந்த காந்தி கீழே ஷூட்டிங் நடக்கிறாரு. இப்போ நம்ம சந்திரசேகர் சினிமாவில் இப்போ பெரிய டைரக்டராக வந்துட்டாரு. பிஎஸ்வி படம்னு நினைக்கிறேன், ஏதோ படம் அன்னைக்கு நான் ஞாபகம் இல்லை. இப்போ சந்திரசேகர் கண்ட நான் படணும், அவர் பார்த்தாருன்னா மியூசிக் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்போது இந்த படத்துல அவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் கண்ணில் படுற மாதிரி 3ஆம் பிறையில கமல் சார் வந்து ஸ்ரீதேவி ட்ரெயின் உள்ள உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, கமல் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல குரங்கெல்லாம் மாதிரி. சார் அது மாதிரி தான் சார் சந்திரசேகர் போற பாதையெல்லாம் நானும் போறேன். அவரு பாவம், அவர் பிஸியா இருக்காரு, நம்ம அவரு சொல்லி தப்பில்லை. அவரு சார் நீங்க என்ன பண்றீங்க, அந்த அப்படியே வருங்க, அப்படியே 50,000 நம்ம போயிட்டு அப்படியே கூட்டத்துல
அப்படியெல்லாம் பண்ணுறவருக்கு பாவம் கேட்கல, அவர் பிஸியில் பாவம் கேட்கல, நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து சாலிகிராமம் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ கிறிஸ்டின் சாங்கெல்லாம் பண்ணி இருக்கு, கேசட் வச்சிருப்பேன். அதெல்லாம் போட்டு சோபா இருக்காங்க இல்லையா, அவருடைய அம்மா விஜய் அம்மா, அவங்க எங்கள் பார்ட் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதனால அம்மா இது கொஞ்சம் சார்கிட்ட உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் போட்டு காட்டுமா. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, அவங்க ஒரு டிரைவரை கூப்பிட்டு சார் வந்து காரில் போகும்போது அண்ணன் பாட்டு கொஞ்சம் போட்டு காட்டுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. பட் அது டைம்னு ஒன்றும் இல்லை சார், நமக்கும் நேரம் வரணும் இல்லைங்களா. நமக்கு நேரம்னு ஒன்று வந்தால் தான் சார் எல்லாமே அமையும். அவரு சந்திரசேகர் சாரும் அவர் அப்புறம் ஃபியூச்சரில் அவர் படம் பண்ணேன். ஆமாம், ஃபியூச்சரில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் அப்புறமா சந்திச்ச பிறகு என் தம்பி மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தேன், மௌன ரவி கூட போயிட்டு, நான் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவா சார், மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு நல்ல படம் நல்ல வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் எல்லாம் படம் நிறைய பண்ணிட்டேன், உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சரி சார் இப்போ ஒரு படம் வருது ராஜதுரைன்னு விஜயகார் சார் படம், நீங்க தான் மியூசிக் ராவசர், அப்பவே என்னை பிக்ஸ் பண்றேன். நிறைய படம் இருக்கு, நான் நிறைய நல்ல டைரக்டர். உங்க படத்துல தானே விஜய் முதல்ல பாடினார். ரசிகன் தேவா விஷ்ணு மாண்புமிகு மாணவன் கண்டினியூவா 14-15 படம், பகவதி வரைக்கும் இப்போது பாடிக்கொண்டிருப்பவர் உங்களுக்கு விஜய். நல்லா பாடுவார் அவங்க, அப்போ நல்ல குரல் தான். அது மியூசிக் ஃபேமிலி தான் சார். நம்ம புதுசாக அம்மாவும் பாடுவாங்க, மாமா எல்லாரும் பாடுவாங்க. பல விஜயகாந்த் படத்துக்கு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. விஜயகாந்தை எப்போ முதல்ல சந்திச்சிங்க சார்? விஜயகாந்த் சார் நான் பார்த்துருக்கேன் சார். எப்போ பார்த்துருக்கேன்னா, நானும் திருப்பத்தூரானோ ஒரு ஸ்கூட்டர்ல எல்லா கம்பெனிக்கும் டி நகர்லாம் கம்பெனி சுற்றிட்டு வருவோம் சார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம், நாங்கள்லாம் சுற்றிட்டு நாங்கள் எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறோமோ அதுக்கு முன்னாடி பார்த்தா விஜயகாந்த் சார் உள்ள போயிட்டு வருவார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார் சார், நீங்க பார்த்துருக்கலாம். நான் அப்ப பார்த்து சொல்றேன், புரியுது. நான் சினிமாவுக்கு வரதுக்கு சான்ஸ் பீரியட்ல ஆமா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு, அழகா இருப்பாரு, கலையா இருப்பாரு. ஒரு புல்லட்டோ ஏதோ ஒரு புல்லட்ல வருவாரு, டக 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 டக்குன்னு வருவார். ஆனா அம்சமா இருப்பார், கருப்பா இருந்தாலும் அவ்வளவு கலையா இருப்பாரு. அப்போ எனக்கு திருப்பத்தூர் காளிதாசன் சொல்லுவார், தேவா இவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துடலாமா அட்வான்ஸ் சொல்லுவார். எப்படி இருந்தாலும் இவர் பெரிய நடிகராக போறார் சொன்னார். அன்னைக்கே கணிச்சார் சார். எப்படி இருந்தாலும் இவர் வந்து பெரிய நடிகரா வர போறாரு, நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு போறேன் அட்வான்ஸ், நாளைக்கு எனக்கு படம் பண்ண சொல்லி. ஆனா வாங்கின அவர் நல்லாதான் இருக்காரு, அவர் வரமாட்டார் சொல்லல. 100 ரூபாய் எனக்கு கஷ்டமான காலத்துல 100 ரூபாய் நாங்க போய் கொடுக்குறீங்க, வாங்க நான் 50 ரூபாய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பெட்ரோல் போடணும். இப்படி அவரும் படம் நிறைய அப்புறமா நான் பண்ணினேன். அவர் படம்லாம் அவர் படம் தான் பாட்டு சார். அவர் படத்துல பாட்டுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. அது பாட்டுக்கான ஹீரோ. அவர் சில ஹீரோக்கு பாட்டுக்கான ஹீரோவில் அவரு மெயின். அவர் படத்துல அது என்ன அமையும், பாட்டும் அப்படிதான் அமையும். எந்த மியூசிக் டைரக்டர் பண்ணாலும் பாட்டு அமையும், பாட்டு ஹிட் ஆகும். எனக்கு அவர் படம் நிறைய படம் சார். இன்னும் சார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கல்லழகர் பாட்டு, இன்னும் அதான் வாராரு வாராரு அழகர் வாராரு. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நானே சில நேரத்துல யோசனை பண்ணுவேன் சார். இப்போ ரஜினி சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும். ஆனா வீட்டுல சாதாரணமா ஒரு பூஜைக்கோ இதுக்கு வந்தாருன்னா அவரா இவருன்ற மாதிரி இருப்பார், பாத்தீங்களா? ஒரு சாதாரணமான ஒரு வேஷ்டி இல்ல பேண்ட், ஒரு சேவிங் கூட பண்ண மாட்டாரு, சேவிங்கும் பண்ண மாட்டாரு, அந்த ஜிப்பா கூட அயன் கூட பண்ண மாட்டாரு, இஸ்திரி போடாம சாதாரணமா மாட்டிக்கிட்டு வருவார் சார். ஆனா படத்துல அவ்வளவு அம்சமா இருப்பார், அப்படி அழகுன்னா அழகு. இதே பாருங்க கமல் சார் பாருங்க, வீட்டுல போனா வெளியெல்லாம் வந்தா அவ்வளவு அழகா இருப்பார் சார். படத்துல இவ்வளவு பெரிய மூக்கு பல்லு காது இவ்வளவு பெரிய காதெல்லாம் வச்சுட்டு அசிங்கமா தோற்றம் பண்ணிப்பார். 2 பேருக்கும் இல்லைங்களா? ஆனா எல்லாருமே நல்லா நடிப்பாங்க சார். யாருமே அதுனா லிப்சிங்கானதான் சார் வெளியே விடுறீங்க, கரெக்டா தான் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப கமல் சார் வந்து அது இந்த அபைசன்வி ஒன்று பாருங்க. எனக்கு அந்த அபைசன்வி கூட இப்போ நான் பாட்டு எடுக்கும்போது கூட ருக்கு ருக்கு ருக்குன்னு பாடுறாரு. ஓ அன்னு ஒரு ஆம்பளை வயசு வராங்க திடீர்னு, அந்த குழந்தை பார்க்க முடியும். இதெல்லாம் ஆன் த ஸ்பாட் ஐடியா பண்ணி பாடுறாரு சார். அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் சார். ஒரு ஆச்சரியமான விஷயம் யார் பண்ணாலும் அதை நம்ம பாராட்டணும் சார். அது எப்படிப்பட்ட இந்த பூமி நம்ம நாடு எல்லாம் நம்ம அவர் காலத்துலலாம் நம்ம இருக்கிறோம்.
நான் பெரிய விஷயம் சார். அவ்வளோ பெரிய நடிகர் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் கமல்ஹாசன், ரஜினி சார் எல்லாம் சொல்லல. அது பில்டப் பண்ணிக்கிறது கரெக்ட், உண்மைதானே. நான் சொல்றேன், எவ்வளவு கோடானு கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை பேருக்கு உங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா? இல்ல இல்ல, பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஒரு பாடகரா நீங்க எப்படி பாக்குறீங்க கமல்ஹாசன்? நிறைய பாடுவார் சார் அவர் கூட. அவரு அதாவது எனக்கு சில பேர் ஆச்சரியம் சார். வாலி சார், கவிஞர் வாலி சார், கமல் சார் ராகம் சொல்லிட்டு இருப்பாங்க சார். வந்து தேவா இப்ப மோகனம் தானே டச் பண்ணு, அந்த மத்தியமும் பெருசு கல்யாணி ஆயிடுதா அப்படின்னா அப்படியெல்லாம் நோண்டுவாங்க பாருங்க. நல்லா இருக்காது கல்யாணி, மோகனத்துல இருந்து அப்படியே கல்யாணி போறிய பரவாயில்ல, நல்லா அப்படி சார். அப்படி விஷயம் அவ்வளவு இசை ஞானம், இசை ஞானம் சார். அதே மாதிரி பாட்டு சொல்லி கொடுத்தா ஒரு பாட்டு தான் அவரால் பாட முடியல. அந்த பாட்டை பாடணும்னு அவர் நினைச்சாரு, ஆசைப்பட்டாரு. இந்த பாட்டு காதலா காதலா, அவர் இல்லை. அப்போ வேற ஏதோ ஷூட்டிங் எதுக்கோ போயிட்டார். பாடும்போது அவர் இல்லை. அப்புறம் அவரே சொல்லிட்டார், அரியர் சார் பாடிட்டோம் அப்படின்னு சார். அப்புறம் ரெண்டாவது பஞ்சதந்திரத்திலையும் பாடினாரு, பம்மல் கே சம்பந்தத்திலையும் பாடியிருப்பாரு. எல்லாம் அதுலயும் அவரும் பாடுவார். சில நடிகர்கள் பேசுவாங்க, பாட்டு தான் சொல்லி கொடுப்போம், ஆனா அங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஏய் நான் பாட்டு தானே சொல்லி கொடுத்தேன் உனக்கு, நான் அங்க போய் பேசிட்டு இருக்கேன் அப்படியே ஆர்வம் இருக்க முடியாது. ஆர்வம் இருக்க முடியாது சார். பாவம், நம்மளும் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ண மாட்டேன். அதை வச்சு அப்படியே மேல மியூசிக் போட்டு பாவம். அதுல இவங்களும் நல்ல பாடுவாங்க. உங்களுடைய பாடல்கள் மிக அழகாக பாடின முக்கியமான இன்னொரு கதாநாயகன் கார்த்திக். கார்த்திக்கோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? நல்லா எனக்கு அவ்வளவு அவர் பழக்கம் இல்லை சார். நிறைய படம் பூஜை படம் பண்ணிருக்கீங்க, நிறைய படம் நல்ல படம். ஆமா, ஆனால் அவர் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனா வெரி குட் ஜென்டில்மேன். அளவா தான் பேசுவார்ல, ரொம்ப அளவா பேசுவாரு. ஹலோ சார்னா ஹலோ, அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்களா அப்படி, அவ்வளவுதான். அவரு நெருங்கி பழகிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. சாங்கு ரெக்கார்டிங் பண்ணோம், அவர் கூட பாடுவார் சார் நல்லா. ஆனா எனக்கு பாடுனது இல்லை, அவர் நல்லா பாடுவார். நல்லா பாட்டு பாடு. ராஜேஸ்வர் படத்துல நிறைய பாடுவார், அவரும் நல்லா பாடுவார். உங்களுடைய இசை பேட்டர்னை மாத்தினதுல வந்து வசந்துக்கு முக்கியமான பங்கு உண்டா? ஆமா, மணிரத்னம் சார் ப்ரொடியூசர், வசந்த் சார் வந்து மணிரத்னம் சாருக்கு ஏற்கனவே அது அந்த காம்பவுண்ட்ல ஏஆர் ரகுமான் தம்பி இருக்காரு. இப்போ அந்த காம்பவுண்ட்ல நம்ம போகும்போது நம்ம பேட்டர்னே இப்ப கொஞ்சம் மாத்திக்கணும். இதுக்காக நான் வசந்த் சார் கேட்டேன், சார் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த ரூட்டை நான் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாசம் டைம் வேணும். 1 மாசம்? ஆமா சார், அந்த ரூட்டை நான் பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து வேற பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. அடியில செய்தி சொல்லி தான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கு. ராசிதான் கை ராசிதான் அப்படி போயிட்டு இருக்கிற. இப்ப நான் வேற மீனம்மா அங்க வரணும், புல்வெளி தண்ணில் பனி இங்க வரணும்னா இதுக்கு எனக்கு தேவைப்படும். இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி நான் வந்து இந்த 1 மாசம் நான் வேஸ்ட் பண்றேன். நான் வந்து எல்லாத்தையும் டியூனெல்லாம் போட்டு நான் ரெடி பண்றேன். ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட கம்போசிங் வரேன்னு சொன்னேன். சரியா சார் அப்படின்னாரு. மணிரத்னம் சார் அங்கதான் கம்போசிங், அவர் ஆபீஸ்ல தான் கம்போசிங். அவர் ஆபீஸ்லயே கம்போசிங் பண்ணி அவரும் நல்லா ரசிப்பார் சார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் மணிரத்னம் சார், சார் உங்க பாட்டு ஒண்ணு 90 கேசட்ல, கார்ல நான் எப்போ போனாலும் 90 கேசட்ல ஒரே பாட்டையே நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டையே கேட்டுட்டு இருப்பேன்னு சொன்னார் மணி சார். என்ன பாட்டு சார் கேட்டேன். பிரியா பிரியா ஓ பிரியா, இந்த பாட்டை இதே ஓடிட்டு இருக்கேன் சார் என் கார்ல, இதையே கேட்டுட்டு இருப்பேன்னு அன்னைக்கு சொல்றாரு. அந்த பாட்டு நான் கம்போசிங் பண்ணுவேன். கேட்கும் போதே ஒரு ஆனந்தமா இருந்திருக்கும். என்ன சந்தோஷம். இப்போ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நல்லா பேசவே மாட்டாரு, அப்புறம் கம்போசிங் பண்ணுவோம். இது நல்லா இருக்கே, தரலலா நின்னா 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 நித்தா நின்னி திலோத்தம்மா தரரரரரர, அதெல்லாம் நல்ல ரசிகர் சார். பண்ணும்போது டைம் எல்லாம் ஆகாது சார், ஒரு டச்சஸ் தான். வசந்த் சார் கூட ரொம்ப நேரம்லாம் கம்போஸ் பண்ண மாட்டேன் சார். ஒன்று இது பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரே ஒரு சேஞ்சு, அந்த சேஞ்சு தான் எனக்கு
என்ன சார் எப்படி சொல்றீங்க, அதனால கஷ்டம் சார், அது மாதிரி பண்ண முடியாது சார்னு கொஞ்சம் சொல்லிட்டேன். தப்பா நான் முகத்தில் அடிச்ச மாதிரிலாம் சொல்லலை. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பல்லவி வச்சுக்கிட்டு புல்வெளியை சரணமா வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்பதான் சொன்னேன், என்னப்பா அது வேற ராகம், ஆனந்த பைரவி, இது டி மேஜர் ஸ்கேல் கோர்ட்ஸ், இது எப்படி ரெண்டும் ஒன்று சார் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை வந்து இட்லியில தான் போய் ஊற்றி சாப்பிடணும், லட்டுல ஊற்றி சாப்பிடணும். அவங்க அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஐயோ அவரு பிடிப்பார் பாருங்க சார் வசந்த் சார், இந்த ஃபர்ஸ்ட் போட்டிங்க சார் ஒரு டியூனு, அதை தூக்கி இங்க லிங்க் பண்ணலாம், அது அவ்வளோ கரெக்டா இருக்கு சார். வேற பாட்டுக்கும் தான் அது சேராது. ஒரே பாட்டை வேற வேற பேட்டர்ன்ல போடுறோம் இல்லைங்களா, அதை தூக்கி இங்க ஒரு ஜாயின் பண்ணுங்க சார், இதை தூக்கி இங்க போடுங்க சார். அது மாதிரி ஒரு பாட்டு சார், நேருக்கு நேர் படத்தில் சார், மனம் விரும்புதே அப்படின்னு பண்ணிட்டு சார் 2வது லைன் 3வது லைன் வெஸ்டர்ன் மாறுங்க, எங்கெங்கோ இந்த ஐடியாலாம் கெட்டிக்காரர் சார் வசந்த் சார். எல்லா பாட்டிலையும் ஒரு லிங்க் பண்ணி கொடுப்பாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், அது எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வர டைரக்டர் கிட்ட எல்லாம் அதையே நான் சொல்லுவேன். அவரு சொன்ன விஷயம் தான் அது. வாங்க உட்காருங்க, இப்ப நீங்க வரீங்க, இங்க வரீங்க சார், குட் மார்னிங், வாங்க 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 உட்காருங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, டீயா காப்பியா சாப்பிடலாமா? அப்புறமா தான் காப்பி டீ எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் என்ன விஷயமா சார் வந்தீங்கன்னு கேட்கறவங்கள, இந்த என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கறேன் இல்லைங்களா, அதுதான் பல்லவி. அதுதான் பல்லவி. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்களா, அதுக்கு ஒண்ணு வைக்கணும், அதை வச்சுட்டு பல்லவி வரணும். அது வசந்த் சார் சொன்ன ஐடியா தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் அது இருக்கும், 8க்குள்ள மனசு இருக்கு புரிஞ்சுக்கோ, 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு புரிஞ்சுக்கோன்னு பாட்டு சார், அதான் பாட்டு. ஆனால் அது என்ன விஷயமா வந்தீங்கன்ற மாதிரியே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுன்னு சொன்னோம், இதுக்கு ஒண்ணு முன்ன வைக்கணும், அதை வந்து முன்ன வச்சுட்டா அது வாங்க உட்காருங்க. அது சூப்பர். 8க்குள்ள இது வந்து வசந்த் சார் சொன்னது, இது வந்து வசந்த் சார் தான், வாங்க உட்காருங்க. அது வந்து ஒரு மியூசிக்லயும் இருக்கும், பாட்டு இருக்கு, இந்த புல்வெளி இருக்கு, இந்த புல்வெளி அப்படியே கிட்டார்ல வாசிங்க சார், அதான் வாங்க உட்காருங்க. டிங் 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 டிங்னா அது அப்படியே மனசுல போய் பாதிக்கும், பதிஞ்சிடும், பாட்டும் ஹிட் ஆகும். அப்படின்னு எல்லா வசந்த் சார் பாட்டுலயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் வசந்த் சார் படம் பண்ணிட்ட பிறகு எல்லா டைரக்டர்கிட்டையும் இதை நான் சொல்லி இப்படி இந்த ரூட்டை பிடிச்சு வந்தேன். வசந்த் கிட்ட இந்த படம் நீங்க பணியாற்றும் போது எஸ்.ஜே. சூர்யா அங்க உதவி இயக்குனர். ஆமா, எஸ்.ஜே. சூர்யா இருக்கார். ஒண்ணுமே நினைக்காம பிராங்க் அப் பேசுவார் சார். இது நம்ம பேசுறோமே தப்பா இருக்குமே, அது ஒரு உதாரணம் சொல்றேன், மனசு விட்டு பேசுறவர் அவங்க எல்லாம் இங்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேச மாட்டாரு. சூர்யா கூட ஒரு நாள் இந்த பாட்டு நான் கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் நடக்குது, நான் ட்ராக் பாடிட்டேன். வாலி படத்துல ஏ சோனா ஐ லவ் யூ டா, அந்த ஸ்டைல்ல நானும் பாடினேன், ட்ராக் பாடினேன். ஏ சோனா அப்படியெல்லாம் பாடிட்டேன் ட்ராக்கு. இப்ப ஹரிஹரன் சார் வராரு பாடுறதுக்கு, அவர் நல்லா தான் பாடுறாரு. எவ்வளவு பெரிய பாடகர் சார் அவரு, எவ்வளவு பெரிய பாடகர். கொஞ்ச நாள் பொறுத்தலைவாவுக்கு அப்புறம் 2வது பாட்டு பாடுறாரு. எஸ்.ஜே. சூர்யா ஆன் பண்ணி, சார் தேவா சார் பாடின மாதிரியே பாடுங்க இருக்காரு சார். அதெல்லாம் சொல்லாதப்பா, நீ வேற என்னப்பா, நீ அவரு இல்லைன்னா நான் பிராங்க தானே இல்லப்பா, அவர் பெரிய சிங்கரு, நான் பாடின மாதிரி நான் நீ என் பாட்டை கேட்டு அங்க போயிட்டு அவர் பாட போறாரு பாரு, இப்ப அப்புறம் பாருங்க. அதாவது இந்த ட்ராக் பாடினா ஒரு இது சார், நான் ட்ராக் பாடின பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சிங்கர், நல்ல சிங்கர், ரொம்ப ஃபெமிலியர் சிங்கர் யார் பாடினாலும் இந்த டைரக்டருங்க எல்லாமே இதை விட கம்மியா நீங்க பாடின மாதிரி இல்லைன்னு, என்னப்பா நான் பாடின மாதிரி இல்லை. அது ஏன்னா நான் பாடின ட்ராக்க 2 மாசமா கேட்டு இது ஒரு பெரிய தகராறே வந்துச்சு சார். இந்த ஒரு ட்ராக் விஷயத்தால பெரிய தகராறு வந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த பாடகரை வந்து எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பாடல, என் மேல கோச்சுக்கிட்டு. அவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு, ஜெயசுதாஸ் சார், தேவா சார் இது மாதிரிலாம் பாட கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என் மேல கோபமா. அது என்ன ஆச்சுன்னா,
ஒரு பாட்டு நான் பாடிட்டேன் ட்ராக். 7 சொந்த பந்தம் மனைவி என்பதுன்னு பாடிட்டேன் அந்த படத்துக்காக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாஸ் சார் வரார், ஜெயசுதாஸ் வராரு. அவருக்கு வந்து சின்ன விஷயத்த கூட ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். சென்சிட்டிவ் பர்சன், சென்சிட்டிவாக இருப்பார். அப்படி ஒரு ஆனால் தங்கமான மனசுக்காரர். அவர் ஏதோ ஒரு சீண்டிட்டா, ஒரு கோவம் வந்துட்டா அவருக்கு டென்ஷன் ஆகிடுறாரு. வந்தார், நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன், உட்காந்துட்டு இருந்தார். முதல்ல இன்னொரு அந்த சீன் ஞாபகம் இருக்குது. காளிதாசன் உட்காந்துருக்கார், அவர் தான் பாட்டு சொல்கிறார். கவிஞர் அவர். அந்த தாசனை ஜெயசுதாஸ் எழுதிக்கிறான். 7 சொந்த பந்தம் மனைவி என்பது. இது காளிதாஸ் சொல். சொந்த பந்தம், சொந்த எழுதும் போதே கரெக்ஷனு. முதல் வார்த்தைய சொந்த பந்தம் இல்லையா, வெளியே போய்க்கும், எல்லாம் தெரியும், வெளியே போய்க்கும் அப்படின்னு. அங்கே அவங்க 2 பேரும் சண்டை வந்து எடுத்த உடனே கவிஞருக்கு இவருக்கு சண்டை வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீ சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு இவர். இப்போ அன்பாலே அவர் ட்ராக்கை கேட்டு மைண்ட் ஜெயசுதாஸ் சார் பாட்டு எழுதிக்கிட்டாரு. இப்போ நான் சொல்லித்தரேன். 7 சொந்த பந்தம் மனைவி என்பது. தாசனை பாடுறார். 7 சொந்த பந்தம் மனைவி என்பது சொல்லி பாடிட்டு இருக்கும் போதே அன்பாலய பிரபா ட்ராக் கேட்டுட்டு இருந்தாரா, மனைவி என்பது நான் சொல்லி கொடுக்குறேன். மனைவி என்பது 2வது தான் மனைவி என்பது வரும். இவர் இந்த ட்ராக்கை கேட்டுட்டு பிரபாகர் சார் வந்து மனைவி என்பதுனார்ல, நீங்க யாரு? பிரபாகர் சாரை பார்த்து ஜெயசுதாஸ் நீ யாரு? அவர் டக்குன்னு பாருங்க சார், ப்ரொடியூசர்னு சொல்ல சார். அவரு யாரு? பிரபாகர் சார் டக்குன்னு ப்ரொடியூசர்னு சொல்ல சார், நான் தேவா சாருடைய அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டார். ஆன் த ஸ்பாட் அடிச்சார் சார் பிரபாகர் சார், நான் தேவா சாருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னா. இப்போ எனக்கு ஆரம்பிக்குது சார். நான் அப்போ புது ஆள் இல்லையா, ஐயோ என்ன நடக்க போகுது. ஏவிஎம் மாறாடல சம்பத் சார் அங்க இன்ஜினியர். உடனே பிரபாகர் சார், சார் அப்படியெல்லாம் ஞான இதெல்லாம் உங்களை எப்படி உங்க அப்பா அம்மா கிளாசிக்கல் கற்றுக் கொடுத்தாங்களோ, எங்க அப்பா அம்மாவும் எனக்கு கிளாசிக்கல் கற்றுக் கொடுத்தாங்க. இவரு பிரபாகர் சார் அப்படி கிளாசிக்கல் இது சொன்னாங்க சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. நான் என் மகனேன்னு ஆரம்பிச்சாங்க 2 பேரும். டப்பு டிப்பு டப்பு கப்பு டமால் டமால்னு பறக்குது. எனக்கு ஹார்மோனியத்தை தூக்கிட்டு ஓடி வரலான்னு வெளியே. ஏவிஎம் மாறாருல இவர் சம்பத்தியோ ஏன் ஓடி வர வெளியே அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் பறக்குது. சார் நான் வந்து சார் புது ஆள் இல்லையா சார், என்ன சார் உள்ள பெரிய தகராறு ஆயிடுச்சு சார், ஜேசுதாஸும் அன்பாலே பிரபாகர் சார் ப்ளீஸ் வாங்க சார், நான் அழுகிறேன் சார் நான். அவரு வராரு, ஐயோ என்னையா இவனுங்க வந்தாங்க. அவர் வந்து உள்ள வந்து அப்படி 2 பேரும் தடுத்து, அப்புறம் தாசனை வந்து கண்ணாடி இது மாதிரி இப்படியெல்லாம் ஆளுங்கிட்டெல்லாம் நான் பாட கூப்பிட்டேன். தம்பி சார் அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிட்டார் சார். பாடல அதோட 6 வருஷம் பாடல. எது கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் சார், வரமாட்டேன்னே சொல்லிடுவாரு. அந்த பாட்டை அப்புறம் ஜெயச்சந்திரன் சார் பாடினாரு. அது மாதிரி இன்னொரு தகராறு பாலு சாரோட அதே ஸ்டுடியோல சம்பத் சார். இவர் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு, கண்ணதாசனே கண்ணதாசன் ஏதோ சம்திங் பாட்டு, ஒரு பாட்டு பாடுறாரு. பாலு சார், நான் இங்கே உட்காந்துருக்கேன் பேனல்ல, பாலு சார் பாடிட்டே தான் லைட்டா சிரிச்சிட்டாரு சார். சிரிப்பார்ல பாடல அப்படின்னார்ல. இவர் சும்மா இருக்கக்கூடாது சம்பத் சார். இப்போ பாலு எல்லா பாட்டிலையுமா இப்படி சிரிப்பேன்னு சொல்லிட்டார் சார். அதான் அவர் சொல்லிட்டேன் மியூசிக் டைரக்டர் அங்கிருந்து அவரு. இவங்க 2 பேருக்கு டாக்டு நீ தான் யாரையா சொல்றது, நீ இவரு என்ன எல்லா விஷயத்தையும் நானே மாட்டுறேன். அவங்க 2 பேருக்கும் தகராறு ஆகணும், நான் மாட்டிட்டேன் நடுவில். இவங்க 2 பேருக்கும் தகராறும், நான் தான் எங்க இருக்கேன்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு சொல்லு. வெளியே அந்த புளிய மரத்துக்கு போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் சார். என்னடா பண்றது, எவ்வளவு கஷ்டங்கள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் எல்லாம் பிடிக்கும். அதாவது அப்புறமா சமாதானம் ஆயிடும், பேசவும் ஜாலியா இருக்கும். அந்த நிகழ்வுகள் சார், அந்த நிகழ்வுகள். அதே மாதிரி ஒரு பெரிய சிங்கர் இருக்காங்க, ஃபீமேல் சிங்கர். நம்ம வீட்டுக்கு அப்பெல்லாம் செல் இல்லை, லேண்ட்லைன். அந்த அம்மாவுடைய புருஷன் தான், அந்த அம்மா தான் பாட்டு பாடுறவங்க. ஆனா அவர் பாடுறவர் இல்லை. இங்கிருந்து நான் பேசுவேன். அப்போ ஹலோ மேடம் இருக்காங்களா சார்,
யாருங்க பேசுறது? நான் தேவா மியூசிக் டைரக்டர் பேசுறேன் சார். இது லேண்ட்லைன்ல. என்ன விஷயம் சார்? ஒரு பாட்டு பாடணும் சார். நான் அம்மா தான் பாட்டு பாடணும்னு சொல்லணும். நான் சார் ஒரு பாட்டு பாடணும் சார். அப்படியா? யாருக்கு? ஹீரோனிக்கா இல்லை ஐட்டம் சாங்கா? அவரு இல்லை சார், இது ஒரு ஐட்டம் சாங் தான், ஆனால் டீசெண்டாக இருக்கும் சார், வார்த்தைங்க பாடி காட்டுங்கன்னு என்ன போடல. அவரு நான் பாடி காட்டுவேன். எல்லாம் பாடிட்டு பக்கத்தில் ஏதாவது பில்டிங் இடிக்கிறாங்களான்னு கேட்குறாரு. ஏன் சார் பக்கத்தில் பில்டிங் இடிக்கிறீங்கன்னு ஏன் கேட்குறீங்கன்னு? இல்லை நான் வந்தேன்னா அலர்ஜி ஆகிடும், அந்த டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் எனக்கு, அதனால 4 மணிக்கு வரேன், அடுத்த வாரம் வரட்டுமான்னு கேட்பாரு. நான் போனை வச்சுட்டு இவர் பாடுறவர்லையும் மிஸ்ஸஸ் தானே பாடுறவங்க, இவருக்கு அலர்ஜி வந்தான்னு இவர் என் பாட்டு கேட்குறாரு, ஐட்டம் சாங்கான்றாரு, வரியெல்லாம் சொல்லுங்கிறாரு. அவங்க ஃபோன் பண்ணாவே நான் பாட்டு எடுத்துன்னு தான் போகணும். வரியெல்லாம் பாடி காட்டுங்க, ஏதாவது வெல்கரா வரி வருதா? இல்லை சார். அப்படியா? பக்கத்தில் ஏதாவது பில்டிங் இடிக்கிறாங்களான்னு பார்த்தீங்களான்னு. கவனிக்கல சார், கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? அது வேற ஃபோனை வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரணும் சார். நான் சார் பில்டிங் எல்லாம் ஒருத்தர் ஏவிஎம் ஆர்ஆர் இடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நாங்கள் வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிடும், நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொன்னா ஓகே டக்குன்னு வச்சிருவார். அவ்வளோதான். இவர் எதுக்கு அலர்ஜி? அந்த அம்மா தானே பாடணும், இவருக்கு அலர்ஜி வருதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். இப்படியெல்லாம் கேரக்டர் இருக்கும். அதான் இதை ரசிப்பேன் சார். அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது இல்லையா? டென்ஷனாக இருக்கும். இப்போ காமெடியா ஒரு உங்க அனுபவம், உங்க அனுபவம் சேர இதெல்லாம் ஜாலியா இருக்கும், நகைச்சுவை ஆகுது, அனுபவம் தான். எதுக்கு அவருக்கு டஸ்ட் அலர்ஜி வந்தா என்ன? அந்த அம்மாவுக்கு தானே இல்ல, அந்த அம்மா வச்சுதான் சொல்றாரு இவர். அந்த அம்மாவுக்கு அப்படி ஆகும் போது தெரியுது. அஜித்துக்கு பல ஹிட் பாடல் கொடுத்துருக்கீங்க, அவர் கம்போசிங்லாம் வருவார்? அவங்களுக்கு வரமாட்டார், அவர் வரமாட்டாரு, அவரும் வரமாட்டார், விஜயும் வரமாட்டார், அவரும் தந்தை 2 பேரும் வரமாட்டாங்க, கம்போசிங்கே வரமாட்டார். அப்பா எஸ்ஏசி சார் வருவாங்க. அஜித் அவருன்னா அந்த தம்பின்னா டைரக்டர் வந்துடுவாங்க, அவ்வளவுதான். பாடலை கேட்டுட்டு பாராட்டி இருக்காரா? அது ஒன்லி ரஜினி சார். பிராங்கா இந்த ஒரு பெரிய பேட்டிலே சொல்றேன், யாருமே போன் பண்ணி பாராட்டுறது என்ன ஒருத்தர் பாராட்டினார்னா அது ஒரு ரஜினி சார் தான். நான் தான் பிராங்கா சொல்றேன். எல்லா ஹீரோவும் இருக்காங்களா, யாரும் சார் யாருமே சார் பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சார் இது வரைக்கும் யாரும் சார். நானும் அதை எதிர்பார்க்கல. ஒரு 2 படம் பார்த்தேன், உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை போல தெரியுது அப்படின்னு விட்டுட்டேன். கமல் சார் வந்து அந்த ஸ்பாட் இருக்காரு எப்பவுமே, அவர் தானே கம்போஸ்ல உட்காந்துருப்பார், அதனால அவரை பத்தி இல்லை. ரஜினி சார் போன் பண்ணி சொல்லுவார், சார் பாட்டு கேட்ட ரொம்ப நல்லா சொல்லுவார். சில பேர் சத்யராஜ் சார் கூட பாட்டெல்லாம் சொல்லி அவருக்கு போன் பண்ணி சொல்லுவார். இவங்கெல்லாம் நான் எனக்கு போன் பண்ணி பழக்கம் இல்லை. பூஜை அன்னைக்கு பார்ப்போம், ரெக்கார்டிங் அன்னைக்கு கூட வர மாட்டாங்க. அதான் அந்த படம் 100 days எல்லாம் கொண்டாடுறாங்க, அன்னைக்கு பார்ப்பேன். பூஜையில் பார்ப்பேன், பூஜையில் பார்ப்போம், 100வது நாள் விழாலும் அவ்வளோதான். அவ்வளோ பழக்கமும் இல்லை சார். நம்மளும் அந்த கேரக்டர் தானே, நம்ம வேலை உண்டு, நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்க போனால் போதும். நம்மளை வணக்கம்னு சொன்னால் இன்னொரு தடவை வணக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்த்து வணக்கங்கிறோம், அவர் வணக்கம் சொன்னால் தானே சார் திரும்பி அவருக்கு வணக்கம் பண்ணுவோம். நம்ம வணக்கம் பண்ணுவது அப்படின்னா அடுத்து வணக்கம் பண்ண மாட்டோமே. அந்த கேரக்டர் நான் சார் எதுக்காக போயிட்டு இல்லைங்களா? கரெக்ட். உங்களுடைய திரை வாழ்க்கையில பல முக்கியமான படங்களை இயக்கியது வந்து அகத்தியன் இல்லையா? கண்டிப்பா நல்ல படம். கோகுலத்தில் சீதை, நிறைய படம். பாலச்சந்திர சார் கம்பெனி கூட விடுகதை நல்ல படங்கள்லாம் பண்ணார். நல்ல டைரக்டர் சார். அவர் எனக்கு படத்துக்கு முன்னாடிய நண்பர் தான். படத்துக்கு முன்னாடிய நண்பர், அதாவது அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார், அவங்க 2 பேர் சேர்ந்து டைரக்டரா இருந்தாங்க. அகத்தியன் சாரும் இன்னொருத்தர் இருந்தார். அப்புறம் சினிமாவில் இவர் தான் வந்தார், அகத்தியன் தான். அப்புறம் பழக்கமாயிட்டு நாங்கள் முதல்ல எனக்கு பான்மதின்னு ஒரு படம் தான், அவர் சிவசக்தி அந்த கம்பெனி தான் எனக்கு பழக்கம். அஜித் சாருக்கு 2வது படம்னு நினைக்கிறேன் அந்த படம். கதை சொல்றதுக்காக பாலாஜி தேட்டருக்கு வந்தார் சார் அகத்தியன். அப்பதான் எனக்கு பழக்கம். முதல்ல பல்லவி ஓப்பனிங்கே பிள்ளையார்பட்டி நீ ஹீரோ நீதான்ப்பா, நீ மனசு வச்சா நானும் ஹீரோப்பான்னு டூப் லிரிக்ஸ் தான் அது. நான் அஜித்துக்கு போடும்போது டூப் லிரிக்ஸ் அது அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்க. பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதான்ப்பா, நீ மனசு வச்சா நானும் ஹீரோப்பா, இதை நம்பர் 1 ஹீரோ இப்போ. அதான் வார்த்தைகள் சார். வார்த்தைகள் ஒண்ணு போய் அமையும் சார். அது மாதிரி அதுவும் இருக்கும். சில பேட் லிரிக்ஸ் வந்து பாதிக்கும்.
பாதிக்கும். அது நான் சில நேரத்தில் ஏதாவது தப்பாக ஏதாவது கவிஞர் கொடுத்து அதை நான் பாடினேன்னா எங்கள் கூட கோவர்தன மாஸ்டர் கூட இருந்தார், எங்கள் கூட எங்கள் வழிகாட்டி. அவர் சொல்லுவார், அண்ணா இதை பாடாதீங்க, வேற வார்த்தை பாடுங்க, பாடக்கூடாதுன்னு அவர் புத்திமதி சொல்லுவார். இதெல்லாம் பாடக்கூடாது. அது மாதிரி பிள்ளையார்பட்டி முதல்ல எடுத்து டூப்ளிரிக்ஸ் போட்டு எங்கேயோ போயிட்டார். எல்லாமே அப்படிதான். காதல் கோட்டை படத்துக்கு இசையமைக்கும் போது அந்த படம் இப்படி ஒரு வெற்றி பெறும் நினைச்சீங்களா? இல்ல, அவர் கதை சொன்னார் எனக்கு. ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அப்படி வரல. அந்த கவலைப்படாத சகோதராவை என்னதான் நடிக்க கூப்பிட்டாங்க. தலைவாசல் விஜய் பண்ணார் இல்லைங்களா, அவர் 1008 போன சிவசக்தி பாண்டியன் சார். சார் எனக்கு அது தெரியாது சார், பாட்டு பாடுறது ஓகே, லிப்பா பண்ணிடலாம், டான்ஸ் எல்லாம் ஆட சொல்றீங்க சார், நல்லா இருக்காது சார், நல்ல நடிகரை போடுங்க சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. நிறைய பேர் சார் நடிக்க கூப்பிட்டு இப்ப கூட கூப்பிடுறாங்க சார். இப்ப கூட அந்த நம்ம எல்கேஜின்னு ஒரு படத்துல கூப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு நாஞ்சில் நடிச்சார்ல, ஒரு அரசியல்வாதி நடிச்சார் அந்த எல்கேஜில ஹீரோக்கு அப்பா, அவர் நடிச்சாரு. அது என்னதான் சார் கதை எழுதும் போதே உங்க ஞாபகம் தான் சார் வந்தது. எனக்கு கணேஷ் போன் பண்றாரு, மூக்குத்தி அம்மன். இப்ப கூட ஒரு பெரிய ஹீரோ சார், எனக்கு நடிகர் தனுஷ் போன் பண்ணார் சார். அதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் அவருடைய சுப்பிரமணிய சிவா வந்தாங்க. ஆனா சூப்பரான கரெக்ட் கதை பிரகாரம் தனுஷ் நல்ல டைரக்டர், எனக்கு ரொம்ப நல்ல நடிகர், அருமையான நடிகர், அருமையான அந்த தம்பி. நான் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா நான் கஸ்தூரிராஜா சார் படம் நிறைய பண்ணியிருக்கேன். அவர் வெளியே போயிட்டானே தனுஷ் சாரே பேசுறாருன்றாங்க. நான் பேசுறேன், என்ன தம்பி தனுஷ் நல்லா இருக்கீங்களா? நான் சார் நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான். நானும் இல்லைண்ணா. ஆமா சார் நீங்க தான் நார்த் மெட்ராஸ்ல. எப்படி எதை வச்சு நீங்க இதை இல்லை சார், உங்களை மாதிரி இந்த மெட்ராஸ் ஸ்லாங் யாரும் பேச முடியும். ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காரு. சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, ரொம்ப தேங்க்ஸ் என்ன நடிக்க கூப்பிடுறதுக்கு. ஆனா எனக்கு நான் பாடுற பாட்டே மனப்பாடம் 1000 தடவை பாடிட்டு இருக்கேன் ஒரு பாட்டை. அந்த நோட் புக் இல்லைன்னா எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது. அப்படி பழக்கிட்டேன். நீங்க சொல்ற டைலாக்கை நான் கரெக்டா பேசணுமா? அங்க ஒரு 10 டேக் 5 டேக் நான் வாங்கினேன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன எங்கேயாவது அர்ஜென்ட்டா வேற ஷூட்டிங் போக வேண்டியவங்களாம் இருப்பாங்க. ஏன் அவர் பாட்டுல ஸ்டுடியோவில் இருந்திருப்பாரு, அவரை கொண்டு நீங்க நிக்க வச்சுப்பா, எவ்வளவு டேக் வாங்குறாரு அப்படின்னு யாருன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வேணாம், தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா தனுஷ் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார். ஏன்னா எனக்கு தெரியும் சார், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழியே இருக்கு. இது தெரியாது நமக்கு. ஒரு மியூசிக் டைரக்டரா வர சொல்லிட்டு வந்துடுறேன். நான் 2-3 படம் பண்ணேன். அது மாதிரி படம் பண்ணேன். அடிதடியில ஒரு பாட்டு பாடுற மாதிரி பண்ணாங்க. மோதி விளையாட்டுல ஒரு பாட்டுக்கு நடிக்கணும், அது ஓகே, மியூசிக் சம்பந்தம். இது வில்லன்கள் எல்லாம் நல்லா இருக்காது. அவர் ஒருவேளை ஏதோ வில்லனுக்கு இவர் கரெக்டா இருப்பாரோன்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நினைச்ச பாயிண்ட் ஒன்று கரெக்ட். எப்பவுமே இந்த சாதுவா இருக்கவங்க தான் வில்லனுக்கு நல்லா இருப்பாங்க. அதுமில்ல அந்த ஸ்லாங் அவர் சொன்ன மாதிரி ஸ்லாங் நல்லா இருக்கும். மெட்ராஸ் ஸ்லாங், சென்னை ஸ்லாங் நல்லா இருக்கும். இல்ல சார், அவர் கணிச்சிருக்காரு. அவர் ரொம்ப சாதுவா நல்ல சாதுவா இருக்காங்கல்ல, அவங்க வில்லனுக்கு நல்லா இருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்குல்ல. வீரப்பா, நம்பியாரு எல்லாரும் சாந்தமான முகமா இருக்கும். எவ்வளோயா பண்ணாங்க அது கூட தனுஷ் கூப்பிட்டு இருக்கலாம். அதுக்காக நான் சொல்லிட்டேன், பழக்கம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய இசையமைப்பாளர்கள் நடிக்கிறதுனால அது என்ன உங்க ரசிகர்களே இப்ப நம்மகிட்ட நிறைய கேள்வி இதுல கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க நிறைய படங்களை நடிக்க கூடாது? அதுதான் கேட்கறாங்களே. ஏன்னா நிறைய பேர் சார். இப்போ அப்புறம் இன்னொரு படம் கூட இவங்க போன் பண்ணாங்க சார், குஷ்பு தான் சித்தப்பாவை நடிக்கும், அதான் சொல்லிட்டானா. அப்புறம் இப்போ எஜ்ஜ சூர்யா சார், நீங்க தான் சார் அந்த கேரக்டருக்கு மியூசிக். சூர்யா மியூசிக் பாட்டு பாடுறதுக்கு அதான் கொடுப்பா, எழுதும் போதே உங்க ஞாபகம் வருது அப்படின்னு. அது இல்லை, தெரியாது எனக்கு, அது நடிக்க தெரியாது. எல்லாரும் ஆசைப்படுறாங்க, தேவைப்பட்ட நல்லா இருக்குமே இந்த கேரக்டருக்கு அப்படின்னு நினைக்கலாம், ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா நடிக்கணுமா நானு? அது உங்க திரை வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான இயக்குனர் சேரன். இந்த சிங்கப்பூர் பிரதமர் பாராட்டிய பாட்டு வரைக்கும் அந்த படத்தில் தான் நடந்தது. முதல் படம் பாரதி கண்ணம்மாவிலேயே ஒரு நல்ல டைரக்டர். நான் கணிச்சிட்டேன், நல்ல டைரக்டர் சார். ஒரு யதார்த்தமான டைரக்டர், நல்ல சொல்ற வீதம். ஒரு தஞ்சாவூர் மண் எடுத்து சாரி, ஒரு அவ்வளவு செலவுன்னு சொல்ல முடியாது, அது
ஒரு மண்பாண்டம் ஆமா. செய்யறாங்க. அங்க ஒரு மீனா கேரக்டர், அங்க முரளி கேரக்டர். அந்த பாட்டை அவ்வளவு அழகா இருந்திருப்பாரு. அதே மாதிரி காமெடி சென்ஸ் ஆகும் அந்த படத்துல. எங்க படத்துலலாம் அப்படி இருக்கும். இப்போ பார்த்திபன் வடிவேல் ஜோக் அவ்வளோ ஃபேமஸ். அந்த சீன் இது துபாய் போயிட்டு வந்த சீன் எல்லாம் காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும். பாட்டு சிச்சுவேஷன் நல்லா இருக்கும். எந்த பாட்டையும் சேரன் உள்ள நுழைக்கிறது இல்லை. அந்த இடத்துக்கு ஏத்த பாட்டு. எல்லா பாட்டும் அப்பதான் பாட்டு நிக்க சார். சும்மா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோமேனு உள்ள நுழைச்சிட்டா அது இதுவாயிடும். பாரதி கண்ணம்மா கதாநாயகனோட ஒரு படம் நீங்க பண்ணீங்க. பார்த்திபனோட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. அவரும் ஒரு ஜாலி டைப் தான் சார். அவர் அங்கே அவர் வீட்டில் தான் கம்போஸ் பண்ணுவோம். அந்த கெஸ்ட் ஹவுஸில் எல்லாம் அவர் சுச்சுவேஷன் சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். சில பேருக்கு நம்ம டூப் லிரிக்ஸ் போட்டு தான் ஆகணும். சிலது அந்த நேரத்தில் சார் இப்போ தேவண்ணே முதல்ல ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அழைச்சிக்கிட்டு அவங்க தாத்தா பாட்டன் அப்பா அம்மா இருந்த கிராமத்துக்கு போகிறாரு. தங்கச்சி சின்ன குழந்தை பொண்ணு. அந்த அண்ணன் சொல்கிறார், அம்மா தங்கச்சி இதுதான் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வாழ்ந்த பூமி, கிராமம். இதான் நம்ம மண்ணுமா. இங்கே தான் நம்ம ஏதோ பஞ்சம் பழைக்கிறதுக்காக ஏதோ இங்கேயும் சுற்றி தெரிஞ்சிட்டோம். நம்ம பிறந்த பூமி, அப்பா அம்மா பிறந்த பூமிடாம்மா. இந்த மண்ணை தொட்டு ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிடாம்மா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு பல்லவி அதனை கிடைக்குது பாருங்க. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா. அங்கேயும் இருக்கு, வரி இருக்கு. டைரக்டர் சொல்றது இல்லையே. அது மாதிரி தான் நான் டூப் லிரிக்ஸ் போடுறது. எப்பவுமே டூப் லிரிக்ஸ்னு ஒன்று கவிஞர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வாலி சார் கேட்பார், நீ ஏதாவது எழுதி வச்சிருக்கியா? அது போல டூப் லிரிக்ஸ் போட்டு போட்டு எனக்கு பழக்கம் சார். அது என்னைக்கு எந்த படமா இருந்தாலும் ஒரு லிரிக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் சொல்றேன். அது மாதிரி சேரன் படம் நல்ல படம்லாம் எனக்கு கிடைச்சது. அவர் படம் வெற்றி கொடி கட்டு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். தமிழ் சினிமாவுடைய இரு முக்கியமான இயக்குனர்னா ஒரு பக்கம் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், இன்னொரு பக்கம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ரெண்டு பேரோடும் பணியாற்றிருக்கீங்க. எப்படி இதுதான் சார், அதுதான் அமைதல். எல்லா டைரக்டருக்கும் மோஸ்ட்லி நான் செஞ்சுட்டேன் சார். நான் 2 பேருக்கு செய்யல சார். ஒன்று கேஆர் டி ராஜேந்திரன், அவரே மியூசிக் பண்றதுனால எனக்கு அந்த வாய்ப்பு. கேஆர் மற்றபடி பாலச்சந்தர் சார். கல்கி எல்லாம் என்ன சார், கல்கி அண்ணாமலை படம் பண்ணும்போது என்னை கேட்டார் சார். அவர் கம்போசிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பார் அண்ணாமலை படம் பண்ணும்போது. அப்போ நான் அண்ணாமலை ஆசை வச்ச என்னாமலே அண்ணன் தண்ணி உண்ணாமலே என்னையேங்குற அந்த பாட்டு கேட்கிறார் பாலச்சந்தர் சார். யோ தேவா, இவ்வளவு நாள் எங்க யாருந்த நீ அப்படின்னு கேட்கிறார் சார். இதே தெருவில் அந்த கடைசியில இருந்தேன் சார். என்ன இங்க இருந்தியா? வாரன் ரோட்லயா? ஆமா சார், அங்க ஹவுசிங் போர்ட்ல இருந்தேன். ஏயா இவ்வளவு வருஷம் நான் பார்க்காம இருந்தேன்? எங்க சார் உள்ள விட்டா தானே உங்களை பார்க்கறதுக்கு? அப்படியா சார்? அப்படி ஒரு ஐயோ, அவர் கூட எல்லாம் உட்கார்ந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அந்த பாட்டு ஹிட்டாகிறது அவ்வளோ பெரிய விஷயம் சார். அவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் பார்த்தவங்க நடிகர்கள். பாலச்சந்தர் சார் உடனே ஓகே பண்ணுவார். உடனே ஓகே பண்ணுவார் சார். இதை மாத்த அதை மாத்த இல்லை. ஒரே ஒரு பாட்டு கல்கி படத்துல எழுதுகிறேன் ஒரு கவிதை அப்படின்னு ஒரு சாங், மலடியின் மகளேன்னு ஒரு சாங் இருக்கும். அப்போ இது நல்லா இருக்க தேவ ராகம், இது பேர் என்ன ராகம் அப்படின்னு கேட்கிறேன் சார். நான் இங்க கம்போசிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன படம் நான் அப்பவே பார்த்துட்டேன். நீங்க டைரக்ட் பண்ண படம்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன் கம்போசிங்காக. நீங்க தான் டைரக்ட் பண்ணிருக்கீங்க காவிய தலைவின்னு ஒரு படம், சவுகார் ஜானகி மேடம், நீங்க தான் டைரக்ஷன்ல. அதுல ஒரு பாட்டு வரும் சார். அதுல ஒரு நாள் இரவில், அது அந்த ராகம் தான் சார், சுமனேஸ்வர் அஞ்சலின்னு சொல்லுவாங்க. அந்த ராகம் தான் சார். அப்படியா? அதெல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தியாங்க. நாம சார் என்ன பெரிய லெஜண்ட், பெரிய டைரக்டர் சார். அவங்க கூட முதல்ல உட்காரேன் அப்படின்னு அந்த பாட்டு நான் கம்போஸ் பண்ணேன் சார். சில ராகங்கள்ல அப்புறம் இந்த சிங்கப்பூர் சேல என் சவத்த பொண்ணு பாட்டு தேவா, இதெல்லாம் என் படத்துல இது மாதிரி ஸ்டைலெல்லாம் பாட்டு வந்தது இல்லை. வேணாம் சார். இப்போ கூட அழகி எல்லாம் வந்திருக்கு, போடலாமே சார் ஒன்று கமர்ஷியலா நல்லா இருக்கும். அதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நல்ல பாட்டு சார், கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், வைங்க சார். அப்புறம் ஒத்துக்கிட்டார். கல்கியில் இருக்கும்.
சிங்கப்பூர் சேலை. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணாமலை படம் கம்போஸ் பண்ணும்போது என்னுடைய என் படத்துக்கு ஒரு நாள் நீ மியூசிக் பண்ணணும் தேவைன்னு சார். அப்படியே கேட்குறேன், என்ன சார் அது? என்னுடைய பாக்கியம் சார் அதுன்னா. அப்புறம் கல்கி எனக்கு அது பாரதி ராஜாவோட பணியாற்றியான அது கம்போசிங் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் நடக்கும், நம்ம தேட்டர்லேயே நடக்கும், இங்கே நடக்கும். வந்துடுவார் சார். வந்துட்டு அவர் கதை சொல்லணுமா, அவர் எல்லாம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சார், பெரிய லீஜன். அதாவது கதை சொல்லுவார். அதே அப்படியே அவர் பாட்டு ஒன்று இருக்கேன் சார், நானே ஒரு டூப்ளிரிக்ஸ் மாதிரி அவருக்கு பாடி காமிச்சேன். கடல் பூக்கள் படம். ஆமாம். அப்போது நீ என்ன ஏதாவது இப்போ பாட்டுக்கிட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருந்தியா, அதை ஏதாவது நீயே போட்டு டூப்ளிரிக்ஸ் போட்டு பாடுவேன்னா, நான் பாடுறேன் அவருக்கு. ஆடு மேயுதே இந்த பச்சை பசும் புல்லை விட்டு பச்சை தாவணியை பார்த்து மேயுதன்னு. நல்லா இருக்கு இது அப்படின்னு கேட்டேன். சார் இது நல்லா இருக்கு சார், நீங்க எடுக்கிறது பீச் ஓரம் கதை கடலை பத்தி சார், அங்கே எது சார் ஆடுன்னு கேட்டேன். அதெல்லாம் நீ எனக்கு நான் எங்கேயாவது ஆடை கொண்டு வந்து நான் ஷூட்டிங் பண்ணிக்கிறேன், நீ அதெல்லாம். அது போல ஒரு ஜோவியலான ஸ்டைல். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க சார், அவங்க மாநிலாம் வருவாங்க, ஜோவியலா பேசுவார். ஒரு குடும்பம் சார், அப்படி குடும்பம். அப்புறம் என் சம்பந்தி பாஸ்கர் சார் இருக்கார்ல, அவரும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது தெரியாது. இளையராஜா சகோதரர்களே அவருக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து பாஸ்கர். பாஸ்கர் சாரை பற்றி அடிக்கடி பேசுவார் சார். நான் கவனிச்சிருக்கேன் அவரை. அவர் ஃப்ரெண்டு பாஸ்கர் சாரை பற்றி பேசும்போது சார் அழுதுறார் சார், அழுதுறார். அப்போனா உங்களுக்குள்ள என்ன ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன். தேவா நீ என்னை ரொம்ப பிடிக்கும் சார், அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் என் டாக்டர் சங்கீதா எல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சவங்க. ஒரு நாள் வந்து பாரதி ராஜா சார் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காரு ஒரு மேரேஜில். நான் எப்போவுமே 5வது ரோ 6வது ரோவில் தான் போய் உட்காருவேன். அப்போது என் பொண்ணு பாரதி ராஜா சார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அப்பா என்னப்பா அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, இங்கே வாங்கப்பா அங்கிள் பக்கத்தில் உட்காருங்கப்பான்னு. அப்போ நான் வந்து வில்லம்மா அவரை வாங்கப்பான்னு இவர் கூப்பிட்டாரு என்ன உட்காந்து. பொண்ணுன்னா அந்த பொண்ணு பாரு அப்பாவை விட மாட்டேன்றான், 6வது ரோவில் இருக்கிறவங்கன்னா இங்கே வந்து உட்கார வைக்கிற அதாயா பொண்ணு, அதாயா அந்த பெண் பாசம் அந்த அப்பா மேலன்றது அந்த அந்த குடும்பம் சார். அவங்களாம் குடும்பம். படம் அப்புறம் தான். அது வேற என்ன தெரியுமா, ஒரு நாள் பாரதிராஜ் சாரை பார்க்கறதுக்கு அங்கே அந்த பக்கம் ஆண்டாள் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வீட்டுக்கு போனோம் நாங்கள். இங்கே ஏதோ கரையான் புத்தெல்லாம் நிறைய வந்து காலி பண்ணிட்டு அங்கே போனார். அங்கே போனால் பாரதிராஜா படம் 2 படம் நான் மியூசிக் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க இப்போ என்னன்னே சொல்ல அப்படியே பிராங்காக பேசிடுவாங்க சார். எல்லா விஷயத்தையும் பிராங்காக பேசிடுவாங்க. அவங்க பாரதி ராஜா சார்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் இவருக்கு அதுக்கப்புறம் படம் கொடுக்கவே கொடுக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு ராஜா சார் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்ப்பா இவங்களே வந்து பாரதி ஏமா அப்படின்னு ஏங்க, அதுக்கு அவங்க தாங்க கரெக்டு, அவர் எதிர்க்கவே. அப்போ அது சொல்லி வாய்ப்பு ரொம்ப நல்ல டைப்யா, ரொம்ப பிராங்க். அதே மாதிரி வைரமுத்து சார் கூட ரொம்ப பிடிக்கும் எல்லார் வீட்டில். அவங்க பேசுகிற ஏதாவது டக்குன்னு இப்போ உண்மையிலேயே மழை வர மாதிரி இருக்கும் சார். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார்னு நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு. ஆனால் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எதுவுமே கரெக்ட் இல்லாமல் பேசுகிற விஷயம் அதெல்லாம் எல்லாரும் எங்கள் வீட்டில் பிடிக்கும் ரொம்ப. அதே மாதிரி அனிருத் இருக்க மியூசிக் டைரக்டர், என்னை இப்போ வீட்டில் பார்க்க வந்தால் கூட நேராக ஆண்டி அங்கே தானே இருக்காங்கன்னு கிச்சனுக்கு போயிடும். அது போல் ரஜினி சார் வீட்டில் எல்லாரும் பழக்கம். இந்த பூஜைகளில் கொழு அது அப்போ பழக்கம் அப்படி. அது போல் எல்லாம் பாரதி ராஜா கூட ஜாலி, அவரும் நல்ல டைப் தான். அண்மையிலே மறைந்த சித்திக்கோட நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம், எங்கெல்லாம் எங்கெல்லாம் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் படம் நல்ல டைப் சார், அவங்க நல்ல டைப். ஆனால் அவ்வளோ எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த கம்போசிங்கோட சில டைரக்டர் கூட நான் அந்நியனுமே இருப்பேன். சித்திக் சார் கூட பெரிய டைரக்டர் இல்லையாங்க. கலைஞரோட நீங்கள் படம் பண்ணீங்களா, அப்பா அவரை சந்திச்சு பேசுனீங்க? ஆமாம், அவர் கம்போசிங் நான் அங்கே தானே இருப்பேன். கலைஞர் அவர் வீட்டில் தான் இருப்பேன், கம்போசிங் அங்கே தான். காலையில் எல்லாம் அவசியமாக இருப்பார். அப்போ பெண் சிங்கம். ஆமாம், பெண் சிங்கம்னு படம் பண்ணால் நான் கம்போசிங் அங்கே தான் போயிடுவேன். நான் கம்போசிங் போயிட்டு கரெக்டாக வந்து கம்போசிங் வந்து நான் மகாபலிபுரத்தில் பண்ணேன் சார் அந்த படத்துக்கு. அப்புறம் நேற்று எல்லாம் கம்போசிங் பண்ணி டியூன் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா தேவா, நான் ஐயா ரெடி பண்ணிட்டோன்னு சொன்னோம். அப்போ சிஎம்ஆர் இருக்கார் ஐயா பண்ணிட்டு பாடி காட்டினோன்னு நான் ஒரு டியூனு நேற்று கம்போஸ் பண்ணது அவர் வீட்டில் இருந்தார்.
டியூனு பாடி காமிச்சேன். அங்கே நான் மகாபலிபுரத்தில் போட்ட டியூனுக்கு சார் இவர் எழுதி கொடுத்த பல்லவியும் சரணமும் கரெக்டாக சிங்க் ஆச்சு. சந்தம் அப்படி இருக்கு சார். அப்போ சொல்கிறார், பார்த்தீங்களா நீங்கள் மகாபலிபுரத்தில் கம்போஸ் பண்ணீங்க, நான் இங்கேருந்தே பாட்டு எழுதிட்டேன் பார் அப்படிங்கிற. அப்படி சார். ஐயோ அனுபவம்னா ஒரு நாள் சொல்கிறேன், ஒரு டூப் லிரிக்ஸ் அவர்கிட்டயே போய் காட்டுறேன். சிந்தாதிரிப்பேட்டை சிரிக்குன்னு ஒரு பல்லவி போட்டேன் சார். நான் தேவா என்னுடைய தொகுதியாவது நான் படத்துல சிந்தாதிரிப்பேட்டை சிரிக்குன்னு போடலாமா அப்படின்னு. அது நானும் ஜோவியெல்லாம் நல்ல ஜாலியாக பேசுவேன். இந்த பின்னணி இசை சேர்ப்புக்கு முன்னாடி நீங்கள் முழு படத்தையும் பார்க்குறீங்களே, அப்போ இந்த படம் வந்து வெற்றி பெறும் பெறாதுன்னு உங்களால் கணிக்க சார். அது ஜட்ஜ் பண்ண சில படம் ஜட்ஜ் பண்ண முடியல. சில படம்லாம் வந்து என்ன இவ்வளோ லேக் ஆகுது, கிளைமேக்ஸு இவ்வளோ லேக் ஆகுது அப்படியே கேட்டு சொல்கிறேன். சொல்லி அந்த இன்டர்வலுக்கு மேலே அந்த கிளைமேக்ஸில் அந்த ட்ரெயினில் போய் தேடுறது குஷியில், இந்த ட்ரெயினில் இதெல்லாம் போய் பெட்டி பெட்டியாக போய் தேடுறது ரொம்ப லேக் ஆகுது அந்த இடம் அப்படின்னு தான் நாங்கள் ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடியே பேசுவோம் சூர்யா, எஜ்ஜே சூர்யா கிட்ட. இல்லை சார் சரியாக வரோம், நான் எடிட் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்பீட் ஆகிடும் சொன்ன மாதிரி. அது பயங்கர சக்ஸஸ் படம் சார். பெரிய ஹிட் இல்லை எஜ்ஜே சூர்யா படம் சொல்கிறேன். அது நம்ம நினைக்கிறோம் சார். சில படம் வந்து இந்த படம் செம ஹிட்டாக இடம் முடிச்சது, ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் சில அது மட்டும் எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. காதல் கோட்டையை ஜட்ஜ் பண்ண முடியல சார். என்ன இது அவர் பார்க்கல, இவர் பார்க்கல, இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு. கடைசியில் அந்த தாமரைப்பூ அந்த அப்படி காட்டின உடனே அந்த ஆடியன்ஸ் கைத்தட்டினா பாருங்க, ஐயோ நின்று கைத்தட்டினாங்க சார். அதுதான் என்னன்னா, எப்பவுமே சினிமாவில் சார் ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டரை பற்றி தெரியணும் சார், ஆனால் கேரக்டருக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. அது மாதிரி படம்லாம் ஹிட் ஆயிருக்கும். இப்போ தேவயானையும் அஜித்தும், அம்மா அவர் தான்மா நீ தேடிட்டு இருக்கிற பையன் அவர் தான், அப்போ அந்த பொண்ணு நீ தானே இந்த ஆடியன்ஸுக்கு தெரியணும். ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் சக்ஸஸ் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் தான் இருக்கும். இந்த ஃபார்முலா தான், ஐயோ அவன் தான் ஐயோ அப்படின்னு. அதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலாவிலே. அப்பவே சார் கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தலைவா சாவடி அவனன்றது, அது இவனுக்கு தெரிஞ்சு இவன் எவ்வளோ மோசமானவன், வில்லன் எவ்வளோ மோசமான சாவடி தலைவா அவனை சாவடிங்கிறாங்கல்ல, அந்த ஃபார்முலா தான் சார் சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது, உங்கள் மேலே மற்றவங்க எந்த அளவு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க காட்டும்போது தான் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக விழாக்கள்லேயே கலந்துக்க மாட்டார். விழாக்களில் கலந்துக்கிறதா இருந்தாலும் முன்னதான் அந்த விழாவில் கலந்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார். எனக்கே அந்த அனுபவம் உண்டு. அவர் அறிமுகப்படுத்தின இயக்குனர் கே பாலச்சந்தர், அவருக்கு ஒரு பாராட்டு விழானது. அந்த பாராட்டு விழா கூட வந்து நீங்கள் பேர் போடாதீங்க, நான் இருந்தால் வந்துடுறேன். வந்தாருன்றது வேறு விஷயம். அந்த அழைப்பிதழில் அவருடைய பேர் இல்லை. ஆனால் உங்கள் பாராட்டு விழாவில் அழைப்பிதழிலேயே பேரை போடுங்க, நான் வருகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்லயே ஒத்துக்கிட்டார். ரொம்ப சாரியும் எனக்கு பிடிக்கும் சார். சூப்பர் ஸ்டாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் நான் போனதில்லை சார், இது வரைக்கும் போனதில்லை. அண்ணாமலை பண்ணும்போது பார்க்குறேன் இல்லைங்களா, அதை படம் முடிச்சிட்ட பிறகு அந்த 100வது நாள் விழா கொண்டாடிட்ட பிறகு திரும்பி அடுத்த படம் எப்போ எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை. இடையில பார்க்க மாட்டேன். அந்த படம் பாஷா ஆரம்பித்து அந்த படம் அந்த 100வது விழா 200வது விழா கொண்டாடிட்ட பிறகு அதோட அவரை பார்க்க மாட்டேன். அவர் 3வது படம் அருணாச்சலம் என்னைக்கு அப்படி தான் அவர் பார்க்குறது பழக்கம். அருணாச்சலம் முடிஞ்சது இல்லைங்களா சார், அதுக்கப்புறம் எங்களுடைய மேரேஜுக்கு 3 மேரேஜுக்கும் சார் வந்தார், பிள்ளைங்க மேரேஜுக்கெல்லாம் வந்தார். அப்போ பார்த்தது. அதோட இவ்வளோ வருஷம் நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் ஃபோனில் எப்போது பேசுவார். இந்த மாதிரி பேட்டிகள் வந்தால் நல்லா இருந்தது பேட்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டா வந்தீங்க தேவா சார்லாம் சொல்லுவார். ஆனால் என்னை வச்சு இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம போட்டியை பார்த்து கூட பேசினார், என்கிட்ட ஃபோனில் பேசினார். அப்போது நான் அவர்கிட்ட போயிட்டு இன்விடேஷனை கொடுத்து வர வைக்கலாமா, அவர் ஜெயிலர் ஷூட்டிங்கில் இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார் இவர் போயிட்டு. ஆனால் இவங்க சார் நீங்கள் போய் இன்விடேஷனாவது கொடுத்துட்டு வாங்க சார், அவர் வரட்டும், வராதப்பெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு நான் ரொம்ப இவங்க கம்பல் பண்ணது தான் அங்கே போனேன்.
நான் சாரை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டேன் எப்பவுமே. அன்னைக்கு கூட அவர் மேடையில் சொன்ன மாதிரி வந்தாரு, இன்விடேஷன் கொடுத்தாரு, போயிட்டாரு. ஏன்னா மற்றவங்க இவ்வளோ ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டேன் நான் எப்பவுமே. அப்போ நான் போனேன், பார்த்தவனே கட்டி பிடிச்சாரு. அந்த கட்டி பிடிப்புல அன்பு தெரிஞ்சது சார், என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. அப்புறம் உட்கார வச்சாரு, உள்ள காப்பி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சார் 32 வருஷமா நான் இது வரைக்கும் எனக்கும் ரொம்ப நாள் வருஷங்கள் ஆசை, ஒரு 60-70 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நல்ல நம்ம பாட்டு பாடினவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பாட்டை ஒரு மேடையில் ஸ்டேஜில் பாடினா நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் கனவு எனக்கு. இந்த கனவுக்காக ஒருத்தர் எனக்கு கச்சேரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என் ஆசையை நிறைவேற்றாரு. நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், கொஞ்சம் கெத்தாக இருக்கலாம். ரஜினி சார் ஒரு ஆசை சார் எனக்கு அப்படின்னு. அப்படியே சார் என்னைக்கு சார்னா அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சார், தேவா சார் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ரூட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இதை விடாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரூட்டு லைவ் இன் கான்சர்ட் சூப்பர் கிடைச்சிருக்கு, இதை விட்டுறாதீங்க, இதான் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரூட்டு இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு சார். சொல்றாரு, சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு வரேன். வந்தாரு, வெளியே வந்து உட்கார வரைக்கும் இருந்துட்டு வணக்கம் சார் சொல்லிட்டு வரேன் சார். ஒரு இடத்துல காப்பி சாப்பிடுவேன், வர வழியில் கொஞ்சம் காப்பி சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் காப்பி சாப்பிடுவேன். அப்போ ஃபோன் பண்றேன், சுபையா சார் 200% வராரு அவங்க ப்ரோக்ராமுக்கு தேவா சார். அதோட சொல்லணும்ல சார் வராருன்றத எங்கெங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் பண்ணுங்க சார். இது என்ன சார், இது சாதாரணமாக சொல்லவே மாட்டேன். அவர் ஒரு வார்த்தை கேட்டார் சார், என்ன டிக்கெட் எல்லாம் எப்படி போகுது சார்னு கேட்டார். தெரியுது சார், அப்படியே போயிட்டு இருக்கு போல தெரியுது அப்படின்னு. அவர் பாருங்க அந்த ஸ்பாட் என்ன நினைச்சிருக்காரு, ஒருவேளை ப்ரோக்ராமுக்கு நம்ம வரோன்னு சொன்னா நிறைய டிக்கெட் வித்தாலும் விற்குமே, ஒரு சூப்பர் ஸ்டார் வரோம்னா எல்லாம் டிக்கெட் வித்துரும் இல்லை சார், அந்த ஞாபகத்துல சொல்றாரு சார். தேவாவுக்கு நம்ம இது கூட நம்ம செய்யலன்னா என்ன இருக்கு, நம்ம அந்த ப்ரோக்ராம் போறோம், என்னை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்றாரு சார். திருவிழா கோலம் மாதிரி அரங்கமே ஆயிடுச்சு. நீங்க வந்தீங்களா சார், நீங்க அவர் சொன்ன மாதிரி திருவிழா கடைசி நேரத்தில் டிக்கெட்டே இல்லாம நிறைய பேர் போனாங்களா சார். அவர் சார் வரேன்னு சொன்னதுனால அது அவ்வளோ பெரிய குதூகலமான ஒரு பெரிய விழாவாயிடுச்சு சார். அது திரையுலகத்துல எல்லாரும் வந்தாங்க, இப்ப நீங்க கூட வந்தீங்க, நம்ம எல்லாம் ரவிக்குமார் சார், சுரேஷ் கிருஷ்ணா எல்லாரும் வந்தாங்க சார், டைரக்டர் ராஜா, மோகன், வசந்த் சார், வைரமு சார், அனிருத் எல்லாரும் வந்தாங்க. இன்னும் நிறைய என்னுடைய நண்பர்களுக்கு இன்விடேஷன் போய் சேராதனால நிறைய ப்ரொடியூசர், நிறைய டைரக்டர் என்னை கடைசி நேரத்தில் கூட கேட்டாங்க சார். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஐயோ இன்விடேஷன் இவங்களுக்கு போய் சேராதே போயிட்டு இருக்கு, நம்ம என்ன ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். அதுக்காக நான் ஃபீல் பண்ணேன். இந்த விழா மேடையில் ரஜினிகாந்த் பேசிய போது எப்படி இருந்தது? ஐயோ அதுதான் சார் அவர் சொன்ன விஷயம் பாருங்க, அழகா பேசிட்டாரு சார். அவ்வளவு நேரம் பேசி நான் பார்த்தது இல்லை சார். 1.25 மணி நேரம் உட்காந்துருக்காரு கீழே. 1.25 மணி நேரம் உட்கார்ந்து அவர் வரும்போது தங்க மகன் சிங்கநடை போட்டு பாட்டு பாடினோம். இந்த பாஷா ரீரிகார்டிங் மாதிரி பண்ணோம். சார் வரும்போது இதை விட கேக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அவர் கையால் கேக்கு விட்டு, அதுதான் சார் எனக்கு அப்படியே குதூகலம். என் முகம் பார்த்துங்க அப்படியே சார். அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி சார் 3 நாளாக எனக்கு ஜுரம் சார். என் க்ளோஸ் அப் எல்லாம் பாருங்களேன் நீங்க, அப்படியே அப்படி யாருன்னா தள்ளுனாவே கீழே விழுந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் சார், 3 மணி வரைக்கும் கேரவான்ல தூங்குறேன் சார் ஜுரத்துல. நான் அந்த டோலோஸ் 650 போட்டுக்கிட்டு தூங்குறேன், முடியல என்னால. எப்படி பண்றதுன்னா அப்படியே ரஜினி சார் பேசுறாரு, ஒரு தெம்பா கூட என் தலையாட்டல, அப்படியே ஜுரம். க்ளோஸ் அப் காட்டும் போது ஐயோ எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு கேட்கலாம் கட் பண்ணிட்டு போயிட்டு மறுநாள் வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியல. அவர் ஷூட்டிங் ஜெயிலரில் பிஸி ஆகிட்டார். சுபையா சார்கிட்ட சொல்லிட்டார், சார்கிட்ட சொல்லிட்டுங்க. அது சாருக்கு மேடையிலும் நான் தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் மீனா ப்ரோக்ராம் பாட்டியில் அவர் வரார் சார் அங்கே. அதாவது அவரை நான் கவனிக்கிறேன் சார், ஒரு
ஃப்ரீயாக இருந்தாருன்னா கூப்பிட்டா வராரு சார் எல்லாத்துக்கும். அவர் ஃப்ரீயாக இருக்கணும் அன்னைக்கு. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு சார். தான் கூட இருந்தவங்க, அந்த டெக்னீஷியன், நடிகருங்க, நடிகைங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் சொன்னார் இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க, இந்த லைவ் இன் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுங்க சார், இது அற்புதமான ரூட் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான்ல. அது அப்படியே நடந்துச்சு சார், நடக்குது சார். அவர் சொன்னது ஏதோ ரிஷி சொன்ன மாதிரி, அசரீரி மாதிரி எனக்கு சொன்னது. இப்போ நல்ல வெளிநாடுகள் அந்த லைவ் இன் கான்செப்ட் ரொம்ப நேம் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப பல நாடுகள்ல நீங்க கச்சேரிக்கு போறீங்க. அந்த நாடுகள்ல நடந்த ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சின்னு எதையாவது சொல்ல முடியுமா? நிறைய ஆடியன்ஸே வித்தியாசமா நல்லா பாராட்டு பண்றாங்க. நல்ல ஒரு வைபு சார். அவங்கள பார்த்து அவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு வைப் ஆயிடுது, நல்ல இருக்காது. இந்த மலேசியா ப்ரோக்ராம்ல ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு மனசு அப்படி நெகிழ்ந்து போற ஒரு விஷயம் சார். ஜூன் 3ஆம் தேதி ப்ரோக்ராமுக்காக, KL ப்ரோக்ராமுக்காக ஒரு 10 நாள் முன்னாடி அங்க ப்ரெஸ் மீட்டிங் போயிருக்கேன். ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டு எல்லாம் அலைச்சல், 12 டிவி அது வேற பேட்டி கொடுத்துட்டு, இன்டர்வியூ கொடுத்துட்டு, நான் வரேன் ஜூன் மாதம் ப்ரோக்ராமுக்கு வரேன்னு பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு, நான் வந்து டயர்டா 29வது மாடியில் இருக்கேன் ஒரு ஹோட்டல்ல. அப்போ எனக்கு ரிசப்ஷன்ல இருந்து ஒரு ஃபோன் வருது சார். ஃபோன் வந்த பிறகு, சார் உங்களை தேடிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்னைக்கு கீழெல்லாம் நான் பார்க்க முடியாது, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி நாளைக்கு வர சொல்லுங்கள் ஒரு 11 மணிக்குன்னு சொல்கிறேன் காலையில். இல்லை சார், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஐயோ ப்ரெக்னெண்ட்டா, அப்போ இருக்க சொல்லுங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிட்டு கீழே இறங்கி போனேன். அந்த பாப்பா ப்ரெக்னெண்ட்டு தான் வந்தது. எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. என்னம்மா விஷயம்? சார் உங்களை தான் பார்க்க வந்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் ஜூன் 3ஆம் தேதி இங்கே வரீங்க போல தெரியுது, கான்சர்ட் வரீங்க, அன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி டைம், நான் உங்கள் ப்ரோக்ராமுக்கு வர முடியாது சார். அப்படியாம்மா? ஆமாம் சார், எனக்கு ஒரு ஆசை சார், என் குழந்தைக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் சார். குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கு, என் குழந்தை உங்கள் வாய்ஸ் கேட்கணும் சார், அதுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுறீங்களா சார்? ரசிக்க பாருங்க. சரிம்மா, ஒரு சாமி பாட்டு பாடுறேன், குழந்தைக்கு தானே சாமி பாட்டு பாடுறேன். சாமி பாட்டு வேணாம் சார், சலோமியா பாடுங்க சார். சலோமியாவா? நம்ம கானா சாங்கு எல்லாம் சொல்றோம்ல, எங்க போய் சலோமியா போயிட்டு சேருது பாருங்க. குழந்தைக்கு பாட சொல்றாங்க சார், சலோமியா பாடுங்க சார் என் குழந்தைக்கு. நாங்க சரின்னு நான் பாடுறேன், சலோமியா. ரொம்ப சத்தமா பாடல, கரெக்ட். சத்தமா பாடினா ஸ்பான்சர் அங்கே தான் இருக்காங்க, இந்த கச்சேரி நடத்துறவங்களும் அங்கே தான் இருக்காங்க. சார் இல்லை சார், ஸ்டேஜுக்குள்ள முன்னாடியே பாடுவீங்க எல்லாத்தையும், டிக்கெட் விற்காத சலோமியான்னு பாடுறேன் சார், ஃபுல் சாங் பாடுறேன். இதை யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யார் வீடியோ எடுத்தாங்கன்னா, எனக்கு கார் ஓட்டுறாரு நம்ம குமார்னு தம்பி. இப்போ ஜூன் 3ஆம் தேதி போறேன், திரும்பி மலேசியா KL போறேன். அங்க இந்த பாட்டு பாடுறேன், சலோமியா பாட்டு ஸ்டேஜில் பாடுறேன். அப்ப ஆங்கர் கேட்கிறார், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் தேவா சார், இந்த பாட்டுக்கு ஏதாவது நிகழ்வுகள் நடந்ததுன்னா? எனக்கு சலோமியா பாட்டுக்கு நடந்ததே, சப்பையர் தேட்டர், சென்னையில சப்பையர் தேட்டர் பக்கத்துல ஒரு கோவில் ப்ரோக்ராம், அங்க தலைமை தாங்க போறேன். சலோமியா பாட்டு வந்த புதுசு தான் இந்த பாட்டு. அப்போ ஒரு ரசிகர் வந்து, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், கையில பெட்ரோல் ஒரு டேங்கை வச்சுக்கிட்டு, கையில இந்த பக்கம் ஒரு தீப்பொட்டியை வச்சுக்கிட்டு, மேட்ச் பாக்ஸை வச்சுக்கிட்டு, தலைவா சலோமியா பாடலன்னா இங்கேயே முன்னாடியே அதை ஊற்றிக்கிட்டு இங்கேயோ கொளுத்துப்பான்றாரு. எப்படி இருக்கும்? எரியா யாருப்பா அந்த தீப்பொட்டியை வாங்குங்கப்பா, முதல்ல பெட்ரோலை வாங்காதீங்கப்பா, தீப்பொட்டியை வாங்குங்கப்பா முதல்ல, பெட்ரோலை அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த சலோமியாவை நானும் அந்த பாட்டு பாடிட்டு, அந்த தம்பியை தண்ணியெல்லாம் ஊற்றி, இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அப்படியெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதை விட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, நான் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்திருந்தேன். அப்போ ஒரு பாப்பா பொண்ணு வந்திருந்தா.
எனக்கு வேணாம் சார், என் குழந்தைக்கு ஒரு பாட்டு பாடுங்க. நான் வந்து டெலிவரி டைம் சொன்னா இதே சலோமியாவை பாடினேன். அதை சொல்றேன், மக்கள்லாம் ஆரவாரமா கை தட்டுறாங்க. சலோமியா 3ஆம் தேதி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் ஒரு பாட்டு பாடுங்க. நான் சரிமா உன் குழந்தைக்காக ஒரு சாமி பாட்டு பாடுன்னு சொன்னேன். ஐயா சாமி பாட்டு வேணாம் ஐயா, என் குழந்தைக்கு சலோமியா பாடுங்கன்னு சொன்னேன். அது பிள்ளை கேட்கல, அம்மா கேட்கல. இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே மனம் நீச்சு. அப்ப கண்டிப்பா சுகர் சொல்றாங்க. கண்டிப்பா சுகப்பிரசவம் அந்த குழந்தையும் தாயும் சேயும் நல்லா இருப்பாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டேஜில், அந்த பொண்ணு கேள்விப்பட்டு, அவ அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அந்த பாப்பா அந்த கையில் ஒரு ஒயிட்டா ஒன்று கட்டுவாங்க இல்லையா, அட்மிட் ஆகியிருந்தா, ஆமாம் ஆமாம், அதை காமிச்சு இன்ஸ்டாகிராமில் நேற்று தேவா சொன்னார் இல்லையா முந்தா நாள், அந்த பொண்ணு நான் தான், நான் இந்த டெலிவரிக்காக அட்மிட் ஆகியிருக்கேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. போட்டுட்ட பிறகு ஒரு 4வது நாள் 5வது நாள் ஒரு குழந்தை ஒன்று பிறந்துருச்சு, பெண் குழந்தை. அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா எங்கள் தம்பி டிரைவர், கார் ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்த ஃபோனுக்கு அந்த பாப்பா அனுப்புகிறாங்க. இது மாதிரி தேவா சார் சொன்னார் இல்லையா, அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு இன்னைக்கு, அந்த குழந்தைக்கு பேபி சலோமியான்னு பேர் வச்சிருக்கேன். பேபி சலோமியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அது எங்கள் அப்பா கிட்ட அப்படியே காமிச்சிருங்க தேவா சார் கிட்ட சொல்லி, டியர் ஃபாதர், நான் வந்து உங்கள் பண்ணிடுறேன் இங்கிலீஷில், நான் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தால் நீங்கள் சலோமியா பாட்டு பாடினீங்க, அந்த குழந்தைக்கு நான் சலோமியானே பேர் வச்சுட்டேன். அந்த பெண் குழந்தைக்கு அடுத்த தடவை நீங்கள் கேஎல் வரும்போது நானும் அவங்க பேர் அபியும் சலோமியாவும் வந்து உங்களை பார்க்குறோம் அப்பா அப்படின்னு சொல்றது சார். என்ன மாதிரி ஒரு நிகழ்வு சார். நம்ம சலோமியா பாட்டு பாடி அந்த குழந்தை பொம்பளையா பிறந்தா அதுக்கு ஒரு சலோமியான்னு பேர் வச்சு, ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா கூட சலோமியான்னு வச்சிருக்கோம், பொம்பளை சலோமியா. அது போல சில நிகழ்வுகள் நிறைய நடக்கும் பாட்டுகள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாடகராக ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்துகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த அனுபவம்? இதுவும் நிறைய நல்ல, இப்போ நிறைய படத்துல எல்லா மியூசிக் டைரக்டரும் சார், எனக்கு அது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ஆசையாகவும் இருக்கு. நிறைய படம், இப்போ கூட குட் நைட்னு ஒரு படத்துல சாம் ரோல்டன் அவர்கள் மியூசிக் பாடியிருக்கேன், சாம் ரோல்டன். அதே மாதிரி சாம் சிஎஸ் அவர் படத்துல இப்போ பாடியிருக்கேன். அப்புறம் நிறைய இப்போ குட் நைட், அப்புறம் எங்கள் தம்பி சன் போபோ சசி முரளியோட சன்னு, அப்புறம் ஜெய் நடிகர் மியூசிக்கில் அவருக்கும் பாட்டு பாடிட்டுருக்கேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா பாட்டு மட்டும் இல்லை, நிறைய ஆல்பம் பாடுறேன், நிறைய படத்தில் பாடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஏஆர் ரகுமான் தம்பிக்கிட்ட பாடி மாமன்னன் படத்தில் நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு இப்போ பாடி அது நல்ல வைரலாக இருக்குது. இது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் சார், எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் முதல்ல ஒரே ஒரு வார்த்தை, நல்லா பாட்டு வரணும், அது வரைக்கும் என்னை பாட சொல்லணும். நான் மியூசிக் டைரக்டரு இவர் எதாவது தப்பாக நினச்சிப்பாரு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் இங்கே நல்லா பாடினா தான் எனக்கு இன்னும் ஒரு 10 பாட்டு எனக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சங்கோஜம் இல்லாமல் நல்லா வர வரைக்கும் இன்னொரு டேக் எடுத்துக்கலாமா, தைரியமாக கேளுங்க, நான் பாடுறேன். அது மாதிரி நான் சொல்கிறேன், எல்லா மியூசிக் டைரக்டரும் சொல்கிறேன். அதனால தான் நான் நிறைய பாடுறேன்னு நினைக்கிறேன். அவங்க போய் சொல்லுவாங்கல்லப்பா, எனக்கு எவ்வளோ டேக்குனாலும் பாடுறேன்னு சொல்லி நிறைய படத்தில் பாடிட்டு இருக்கேன். ஏஆர் ரஹ்மானோட பணியாற்றிய அனுபவம் ஐயா, நான் தம்பிக்கிட்ட போன உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க வேற யாருக்காவது அனுப்ப வேண்டிய பாட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நீங்க தான் பாடுறது பாட்டு இல்லை, நான் எப்பவுமே அந்த குத்து பாட்டு கானா பாட்டு தான் பாடியிருக்கேன். இது நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு மெலோடியா இருக்க, பாடி பாருங்க சார், உங்க குரல்ல இந்த பாட்டு எப்படி. அதுதான் அந்த தேடுதல் சார். ஏஆர் ரகுமான் தம்பிக்கிட்ட என்ன, இவர் இப்படி பாடுறாரு, இவரை இப்படி பாட வச்சா என்ன, இவர் இப்படி, இந்த அம்மா இப்படி, இவங்களை இப்படி, எல்லாத்தையும் அப்படியே வேற மாதிரி யோசனை பண்ணனால தான் ஜெயிக்கிறது. இந்த வாய்ஸ்ல என்ன தேடலாம், இந்த வாய்ஸ்ல இதை கொடுத்தா எப்படி இருக்கும். அதே படத்துல வடிவேல் என்ன மாதிரி பாடியிருப்பார் சார். சார் ஒரு பெரிய சிங்கர் மாதிரி பாடியிருப்பார் சார். இல்லை, அவர் ரொம்ப நல்லா பாடுவாப்புல, நல்லா பாடியிருக்காரு. அந்த பாட்டு பர்டிகுலரா கம்போசிங்கும் அற்புதம். என்னுடைய பாட்டு கம்போசிங் அது வேற ஸ்டைலு. வடிவேல் சார் பாடுதான் அப்படி ஒரு, தம்பி வடிவேல் பாடுதான் அப்படி ஒரு பாட்டு. அது அவ்வளோ அழகா எப்படி நீங்க வேலை வாங்கினீங்க அவர்கிட்ட நான் தம்பிகிட்ட கேட்டிருந்தேன், ரகுமான் கிட்ட. அவர் சொன்னார், ஐயோ நல்லா பாடுறார் சார், அவர் சில டச்சஸ் வைக்கிறார், நல்லா இருக்கு, நான் அந்த போக்கை இப்படி மாற்றி நான் பண்ணேன்
தான் அது உழைக்கிறது தான் சார். அந்த உழைப்பு சக்ஸஸ் ஆகாது. இது மாதிரி என் பாட்டு அவர் பாருங்க சார், இப்படி பாடக்கூடாது, இப்படி அப்படியெல்லாம் கூட சொல்லலை சார். பாட்டு எனக்கு சொல்லித்தரமா, சொல்லி தரல. இப்போ நான் பாட்டு அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பாடிடுங்க சார், அவ்வளோதான் சார். அப்புறம் ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஆல்பம் செய்கிறேன், நீங்கள் வந்து என்ன கேட்டார், அவர் ஆல்பம் பண்ணலாமா சார்னு கேட்டார். எங்கே சார் நான் பண்ணுறதுக்கு போனேன். சார் தம்பி என்ன தம்பி நான் இப்படிப்பா நான் பண்ணுறேன் சார், நீங்கள் தான் பாடணும் எல்லாம் அப்படின்னு. அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கு சொன்னார். அதாவது ஜெம்முன்னு சொல்லுவாங்கல்ல, தங்குதான் எப்படிப்பட்ட மனுஷன்றாங்கல்ல தம்பிங்கிறாங்கல்ல, கேரக்டர் ரொம்ப. அதனால தான் சார் சில பேர் அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகுறாங்க, அவங்கள அசைக்க முடியலன்றதுக்கு சில பேர் இருக்காங்கல்ல, முக்கால்வாசி கேரக்டர் சார். உண்மை. சங்கீதம் மட்டும் இல்லை சார், இங்கீதமும் தெரியணும். அதுதான் போய் காப்பாற்றி நிற்குது எவ்வளோ தூரம் போனாலும். அந்த எவ்வளோ பாலச்சந்தர் சார் படத்தில் ஒரு டைலாக் கிடைக்கும். ஒரு ஹீரோ கையில் மேலேருந்து கீழே விழுந்து அடியெல்லாம் பட்டுட்டு இருப்பார் ஹீரோ. ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பார், எவ்வளவு உயர போனாலும் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணுமா, தன்னை பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா கீழே விழுந்துடும், மாட்டிப்போம். உண்மைதான். அப்படி பேலன்ஸ் பண்றாங்க சார். எவ்வளவு உயரம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போனால் கூட, எவ்வளவு உயரம் போனா கூட அந்த பேலன்ஸோட இருக்காங்க. அதுதான் சார் இறைவனுடைய அருள். அதான், வேற ஒண்ணு. அந்த ரகுமான் நான் இல்லை, அந்த ரஜினிகாந்த் நான் இல்லை, அப்படி வாழ்றாங்க. அந்த ரஜினிகாந்த் நான் இல்லை, அந்த ரகுமான் நான் இல்லை, இது வேற ரகுமான், அந்த ரகுமான் இல்லை. வெளில தூக்கி வச்சிடறாங்க அந்த கிரீடத்தை. அந்த கிரீடத்தை தூக்கி உள்ள வச்சுட்டு நம்ம கிட்ட வந்து நான் இல்லையா அவருன்ற மாதிரியே பழகுது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். நீங்க உயரத்துல இருந்தபோது அப்படிதான் இருந்தீங்க. அதுதான் எனக்கு அதெல்லாம் பிடிக்குது. சில பேர் ஒரு வேற கொஞ்சம் அப்படி போன உடனே வேற மாதிரி அண்ணன் தான் கூப்பிட்றான். ஆரம்பத்துல தேவனா எப்படி இருக்கீங்கிறான். இது உறவு. ஒரு பாட்டு 2 பாட்டிட்டோன்னு நல்லா இருக்கேன் சார், சாருன்னு மாறிடுது. அப்பவே நம்மளும் குரலும் பேஸ் ஆகிடும் இல்லையா. நல்லா இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓஹோ, பேஸ் ஆகிடுச்சா குரல், ஓகே முடிஞ்சு போச்சு கதை. இங்கே குரல் கொஞ்சம் கீச்சுன்னா சொந்தமாக போய் ஒட்டிப்போம்ல. பேஸ் ஒரு பைப்பில் தண்ணி கொஞ்சமாக வந்தால் அப்படி பிடிச்சி குடிக்கலாம் சார். பப்புன்னு வந்தா அணைக்கட்டில் வர மாதிரி வந்தால் கிட்டே போக பயப்படுவான்ல. அதனால சில பேர் குரலை பேஸ் ஆக்கிடுறோம். நல்லா இருக்கீங்களா ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயாவா, அதெல்லாம் சிலது காமெடி சார். இந்த இளம் இசையமைப்பாளர்ல அனிருத்துக்கும் உங்களுக்குமான பந்தம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு. உங்க விழா மேடையில கூட வந்து பாராட்டி பேசுறது மட்டும் இல்லை, அந்த விழாவில் ஏறக்குறைய 2 மணி நேரம் உட்கார்ந்து வந்தார் பார்த்து. அதெல்லாம் இல்லை சார், விழாவில் வந்து என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் ஓகே சார். இந்த பாட்டுங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஆடியன்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, டான்ஸ் ஆடுறாங்கல்ல. ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன், அனிருத் தம்பி ஏதோ அவர் கச்சேரியில் எல்லாம் டான்ஸ் ஆடினா அவருக்கு எப்படி முகம் சிரிச்சுக்கிட்டு அவர் போன்ல இந்த டான்ஸை சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறார் சார் வீடியோ. இதுக்கு மேலே எதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தம்பியோட உயரத்துக்கு சொல்கிறேன். அவர் உயர போறாருன்னா கேரக்டர் சார். என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் பாடுறேன், எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் போன்ல வீடியோ எடுக்கிறார் சார். இதுக்கு மேலே அவர் நல்லா இருக்கிறாருன்னா காரணம் தெரியுது இல்லை. பாட்டும் அற்புதமாக போடுறாரு. நல்ல அதாவது குழந்தை அப்படி வளர்க்குறாங்க சார். பேரண்ட்ஸ் சார், வளர்ப்பு சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாட்ஷா படத்துடைய வெற்றியில சந்தேகம் இருந்ததா உங்களுக்கு? கேட்டாரு பார்த்து. ரொம்ப அவரு அண்ணாமலை நீட்டா இருந்தது எல்லாம் வைக்க. இப்போ நாங்கள் ரீரிகார்டிங்காக போய் படம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அன்னைக்கு நான் படம் பார்த்து தெரியல அவருக்கு, நாளைக்கு ரீரிகார்டிங் ஆரம்பிக்க போறேன்னு தெரியும் சார். சந்தேகத்தோட தான் கேட்டாரு. ஏன்னா சார் தப்பா நினைக்காதீங்க, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் சார் நல்லா தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கீங்க, உங்க லுக்கே வேற ஸ்டைல்ல இருக்கு. இல்ல எனக்கே கொஞ்சம் புரியல. ஏன்னா இங்க இருக்கிறேன், திடீர்னு பாம்பேல இருக்கேன், அப்புறம் இங்க இருக்கேன், பிளாஷ்பேக் மேல பிளாஷ்பேக் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா கரெக்டான்னா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். அப்பதான் கேட்டார்,
அண்ணாமலை மாதிரி அப்படி இருக்கான்னு கேட்குறாரு. அப்பதான் நான் சொன்னேன், சார் சக்சஸ் படம் சார் இது அப்படின்னு. அவருக்கு என்னன்னா இங்க பாம்பே அங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அவர் உள்ள இவருடைய வேலை இருக்கு சார். சுரேஷ் கிருஷ்ணான்னு சாரோட சுரேஷ் கிருஷ்ணா அவரும் படமும் நிறைய பண்ணியிருக்காருல்ல. அவருக்கு மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சுரேஷ் கிருஷ்ணா எல்லா லாங்குவேஜ் சார். ஐயோ அவர் அற்புதமான டைரக்டர். எனக்கு டைரக்டர் ரொம்ப நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தேன். டைரக்டர் கொஞ்சம் க்ளோஸ். அது சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். சில நேரத்தில் அட்வைஸ் பண்ணுவார், சில நேரத்தில் எல்லாமே ஒரு ஃபேமிலி. அவரும் பாரதி ராஜா சார் மாதிரி அவரும் ஒரு நெருக்கமானவங்க தான் ஃபேமிலியோட. அப்போ அவர் அப்படி இருந்து சார் படம் பாஷா வேற பேக்ரவுண்ட்ஸ் ஒரு பாட்டு வீட்டு போய் சேர்ந்து போச்சு சார் இல்லைங்களா. இப்போவும் நம்ம இந்த படம் லைவ் இன் கான்சர்ட்ல அவர் இந்த ரீரிகார்டிங் எல்லாம் போட்டு எப்படி நாங்கள் ரீரிகார்டிங் பண்ணோம் அப்படின்னு வேற லெவலில் இருக்கு சார். அவர் நடந்து வர்றது வித்தவுட் மியூசிக். அதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு இதுக்கு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவர் நடந்து வர்றதே இதுவா இருக்கு, வைப்ரேஷன் அப்படி இருக்கு சார். அது மேல உள்ள நுழைக்க நம்ம மியூசிக்னு கேட்கிறேன். அவர் வரும்போதே அப்படி இருக்கும் ஸ்டைல். அது பாரு, அது வேற லெவல். அவர் வேற லெவல் சார். இந்த பாருங்க, இது முடிஞ்சது போயிட்டாரு இல்லைங்களா, போயிட்டார் டிவைன் அங்க. அதுதான் அந்த டிவைன் லைஃபே பேலன்ஸ்டா வச்சிருக்காரு. பேலன்ஸ்டா இருக்கு சார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இது வந்து உங்களுக்கு இந்த லைவ் இன் கான்செப்ட் ஒரு அற்புதமான ரூட் இறைவன் கொடுத்துருக்காரு. இதை ஃபாலோ பண்ணீங்க சார், அது போதும் சார்ங்கிறாருல்ல. அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு சொன்ன மாதிரி சார் நிறைய லைவ் இன் கான்செப்ட் போயிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி அவர் ரிஷி மாதிரி தானே சொன்னார். இமயமலையில் இருக்கிற ஒரு ரிஷி சொன்னால் எப்படி நடக்குமோ அப்படிதான் நான் நினைச்சுட்டு நான் பண்றேன். நீங்க பல மொழிகளில் பண்ணியிருக்கீங்க. தெலுங்குல பண்ணிருக்கீங்க, கன்னடம், மலையாளம் பண்ணியிருக்கீங்க. நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த படங்களுக்கு என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க நீங்க பண்ணும்போது? எல்லாமே மோஸ்ட்லி இங்க இருக்கிற டைரக்டர் தான் அதுவும் பண்றாங்க. அந்த படம் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்படியேதான் அது சில பேர் கேட்பாங்க சார். விஷ்ணுவர்தன் சார்லாம் கேட்பாங்க, எஸ்பிபி சாரும் கேட்பாங்க சார். இந்த பாட்டு ஜேசுதாஸ் பாடினார்ல அண்ணன், அதை இங்க நான் பாடட்டுமா அதே டியூன்னு கேட்பாங்க. பெண்புறாலாம் அப்படிதான். பெண்புறா பாட்டு ஜேசுதா எல்லா பாட்டும் நான் பாடியே அந்த பாட்டு மட்டும் அண்ணன் கொடுத்தது தாசன் கொடுத்தது தேவன் சார். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன்னா சரி. கன்னடத்தில் பண்ணும்போது ஏதாவது ஒரு படத்தில் அந்த டியூனை போட்டால் அங்கே நான் பாடுறேன் கன்னடத்தில். அதே மாதிரி பாடின ஒரு படத்தில் சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன். அது மாதிரி சில பேர் அங்கே நல்லா இருக்கும் சார் படம். கன்னடத்துலையும் தெலுங்கு அவரு யாரு நம்ம சிரஞ்சீவி சார். ஆமாம், சிரஞ்சீவி சார் வந்து படம் மாஸ்டர் படம். அவர் படம் அவரை பாட வச்சேன் நான். அப்போ எனக்கு தெலுங்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ அவர் உள்ள பாடிட்டு இருக்கார் சிரஞ்சீவி சார். பெரிய அற்புதமான ஒரு மனம் கொண்டவர் சார். நல்லா மனித நேயம்னா அன்பு. அவரும் நல்லா பேசுவார், நானும் நல்லா பேசுவேன். இதுதான் சார் அந்நியம். ஆனா சில பேர் இருக்காங்க சார், சினிமாக்காரங்க கிட்டே பந்தா பண்றது. அது சில பேர் நீங்களும் பார்த்துருக்கீங்க லைஃப்ல. அதாவது நம்மளும் சினிமாவில் தான் இருக்கோம். அப்புறம் அதான் அந்த பேஸ் வாய்ஸ் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாங்க. நான் நினைப்பேன், ஐயா 4-5 படம் உன் படம் கூட நான் செஞ்சிருக்கேன்ல, இந்த படம் சக்சஸ் ஆயிட்டோன்னு இந்த பக்கமே திரும்ப மாட்டேன். மனசாட்சி பேசும். இருக்காங்க சார், எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. பட் இதெல்லாம் தாண்டி வரணும் சார். அப்பதான் அந்த அனுபவம்ன்றது ஃபுல்ஃபில் ஆகுது. எல்லாமே ஸ்வீட்டா சாப்பிட முடியாது, கொஞ்சம் கசப்பு சார். இப்ப கோபி நயனாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? படம் கோபி நயனார் படம் வந்து காலனின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். கதை கேட்டேன் சார். நல்ல கிரியேட்டர் சார். கதை சொல்லும் போது நமக்கு பயமா இருக்கும் சார். இந்த சிச்சுவேஷன்ல நான் பாட்டெல்லாம் முடிச்சுட்டேன் சார். இப்பவும் நான் கோபி கிட்ட பேசுறேன், இன்னும் ஒரு 5 நாள் கம்போசிங் வைக்கணும் எனக்கு. இன்னமும் இது இல்லை, அவர் சொல்றாரு இல்லைண்ணே நல்லா இருக்குங்க, நான் பாட்டெல்லாம் 2 பாட்டும் நல்லா இருக்கு. எனக்கு ஏதோ பத்தலையோ கம்போசிங் இன்னும் நல்லா. ஏன்னா அப்படி ஒரு கிரியேட்டர் சப்ஜெக்ட் சொல்றாரு சார். அப்படியே நேரடியா நடக்கிற மாதிரியே சப்ஜெக்ட் சொல்றாரு. அப்படி இருக்கு படம். கதை சூப்பர் கதை. இதை வந்து 3 சாங் இருக்கு, நல்லா வந்திருக்கு சார்.
நல்லா வந்திருக்கு. ஒரு வித்தியாசமாக பண்ணணும், இதை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும். ஏன்னா ரொம்ப நிறைய படம் பண்ணுறேன். P2ன்னு ஒரு படம் பண்ணுறேன், வா வரலாமான்னு ஒரு காமெடி படம் பண்ணுறேன், நிறைய படம், தூங்காத விழிகள் 4ன்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், ஒரு 6-7 படம் பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி, ஏன்னா இப்போ ரீஎன்ட்ரி மாதிரி. ஆமா, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் இப்ப நிறைய இடைவெளிக்கு படங்கள் அப்புறம் வர இப்ப நிறைய ஆரம்பிச்சிருக்கு. படங்கள் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு டைம் வேணும். இப்போ முன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறது இல்லை. படங்கள் ஒரு லிமிட்டா பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே அந்த நல்ல பேரோட இருக்கணும்னு ஆசை. அதனால கொஞ்சம் டைம் கேட்டுக்கிறேன். இப்போ நல்ல கம்பெனியும் வந்திருக்கு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சமீபத்துல பாடிய பாடல்கள்ல கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்த பாட்டுன்னா அது மாமன்னன் படத்துக்காக நீங்க பாடிய பாட்டு. அந்த பாடலுடைய சில வரிகளை நம்முடைய ரசிகர்களுக்காக. கண்டிப்பா கண்டிப்பா. இதை ஒரே நிமிஷம் இந்த போன்ல நான் எடுத்துக்கிறேன். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ, நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரும், கெஞ்சியோ அஞ்சியோ நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும், ஒளி எங்கு போகும் உன்னை வந்து சேரும், அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நெஞ்சம் இல்லையே. ஓ நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ. நன்றி 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 சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.